மருத்துவத்தில் அறுவை சிகிச்சை மூலம் குணப்படுத்தக்கூடிய நோய்களை அறுவை சிகிச்சை செய்யாமலேயே பாரம்பரிய மருத்துவ முறையில் குணப்படுத்தலாம் என்கிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் குலக்காய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தாவரம். இந்த தாவரம் பார்த்திங்கன்னா கேரளாவில் ரொம்ப அதிகமாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தாவரம். இதோட காய் பார்த்திங்கன்னா பார்ப்பதற்கு கொய்யாக்காய் மாதிரியே ரொம்ப அழகாக வரக்கூடிய ஒரு காயை கொண்டிருக்கும். தசைப்பற்று இருக்கக்கூடிய அந்த காய்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய கொட்டை போன்று இருக்கக்கூடிய அந்த விதை பகுதியை தான் நம்ம குலக்காயின்னு சொல்கிறோம். இதற்கு ஏன் குலக்காய் அப்படிங்கிற பெயர் வந்ததுன்னா, பொதுவாக குலத்தை விருத்தி செய்வதற்கு உதவுவதால் தான் இதற்கு குலக்காய் அப்படிங்கிறது பேர். நிறைய குழந்தை இல்லாத ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய இன்ஃபர்டிலிட்டி ரிலேட்டட் ப்ராப்ளம்க்கு நல்ல தீர்வளிக்கக்கூடிய ஒரு மருந்து இந்த குலக்காய். பொதுவாக இன்றைக்கு பார்த்திங்கன்னா ஆண்கள் எல்லாருக்கும் ஒரு மன அழுத்தம் மிக அதிகமாக இருக்கிறது. படிக்கும்போது ஒரு மன அழுத்தம், வேலைக்கு போகும்போது ஒரு மன அழுத்தம், பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னக்கூடிய ஒரு மன அழுத்தம், ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெயின் அப்படிங்கிற மன அழுத்தம். இதனால் என்ன ஆகுதுன்னா, அவங்களுடைய ஆரோக்கியமான பழக்க வழக்கங்கள் செய்யணுங்கிற ஒரு ஆசை இருந்தால் கூட பெரும்பாலான நேரங்களில் இந்த வேலை பளு, குடும்ப பளு மற்றும் பிரயாணம், நீண்ட தூர பிரயாணம் செய்யக்கூடிய ஒரு தேவை இன்றைக்கு இருக்கிறதுனால நிறைய ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா இயற்கையான முறையிலேயே அவங்க உடம்புல இருக்கக்கூடிய டெஸ்டோஸ்டிரான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹார்மோனுடைய அளவு குறைய ஆரம்பிக்குது. இந்த ஹார்மோன்களுடைய அளவு குறைய ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும்னா, முதல்ல தலைமுடி லேசாக கொட்ட ஆரம்பிக்கும். அதன்படி ஆண்களுடைய வயது 30 இருந்தால் கூட அவங்கள பார்க்கும்போது ஒரு வயது முதிர்ந்த மாதிரி ஒரு 35 வயது போல் ஒரு தோற்றம் தெரிய ஆரம்பிக்கும். நல்ல உடற்பயிற்சி, நிறைய தண்ணீர் குடிக்கக்கூடிய நல்ல சுத்தமான பழக்கங்கள் இருந்தாலும் கூட வயிறு லேசாக வெளிவர ஆரம்பிக்கும். முக்கியமாக பாலுணர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அவங்களுடைய செக்ஷுவல் ஹேபிட்ஸ்ன்னு சொன்னோன்னா அதில் இருக்கக்கூடிய நாட்டமோ அதில் செய்யக்கூடிய திறனும் வேகமாக குறைய ஆரம்பிக்கிறத நம்ம பார்க்கலாம். இன்றைக்கு நிறைய பேர் பார்த்திங்கன்னா அதனால தான் வயக்ரான்னு சொல்லக்கூடிய அந்த பாலுணர்வை தூண்டக்கூடிய மாத்திரைகளை நிறைய சாப்பிட்றாங்க. ஆனால் அதனால் ஏற்படக்கூடிய பக்க விளைவுகள் பார்த்திங்கன்னா ஹார்ட் அட்டாக் வரையில் உயிருக்கே ஆபத்து ஏற்படக்கூடிய பக்க விளைவுகள் கூட ஏற்படுகிறது. அந்த மாதிரிலாம் இல்லாமல் இயற்கையாக நம்ம அந்த குலக்காயிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு சூரணத்தை காலையில் எழுந்த உடனே வெறும் வயிற்றில் ஒரு அரை தேக்கரண்டி அளவுக்கு சிறிதளவு தண்ணீர் அல்லது பாலில் கலந்து சாப்பிட வேண்டும். அந்த மாதிரி சாப்பிடும்போது ஒரு 3 மாதம் இதை பின்பற்றிவிட்டு அதன் பிறகு டெஸ்டோஸ்டிரான் சம்மந்தப்பட்ட டெஸ்ட் எடுத்து பார்த்தோன்னா அவர்களுக்கு எல்லாமே நார்மலாக இருக்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி நிறைய ஆண்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு அதிகமாக எழுச்சி இல்லாமல் இருப்பது, அதாவது எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் இருக்குது, இல்லை ப்ரீமெச்சூர் எஜாக்குலேஷன் சொல்லுவோம், உடலுறவு ஆரம்பித்த உடனேயே அவர்களுக்கு விந்து வெளிவரக்கூடிய ஒரு தொந்தரவு இருக்கலாம். அல்லது சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வாரத்திற்கு ஒரு முறையோ மாதத்திற்கு ஒரு முறையோ மட்டும்தான் உடலுறவு கொள்ள முடியக்கூடிய அளவில் உடல் பலவீனம் இருக்கலாம். இதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த நோய் வருவதற்கான காரணம் என்னங்கிறத கண்டறிந்து அதற்குள்ள சரியான சிகிச்சை எடுத்துக்கொள்ளாமல் ஏதோ ஒரு மாத்திரைகள், லேகியங்கள் இந்த மாதிரி சாப்பிடும்போது அது மிகப்பெரிய அளவில் அவங்களுக்கு பலன் அளிப்பதில்லை. அதனால் அதிகமான மன உளைச்சலுக்கு அவங்க ஆளாக நேரிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு பார்த்திங்கன்னா இயற்கை கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த மருந்து இந்த குலாக்காய். குலாக்காய் பார்ப்பதற்கு பாக்கை போலவே இருக்கக்கூடிய ஒரு காயாக இருக்கும். அதை நல்லா வெயிலில் உலர வைத்து நன்றாக அரைத்து தூளாக்கி கொள்ள வேண்டும். அந்த தூளை ஒரே ஒரு தேக்கரண்டி, அதாவது 3 கிராம் அளவுக்கு காலை ஒரு முறை உணவுக்கு முன்பு வெந்நீர் அல்லது பாலில், அதே மாதிரி இரவு ஒரு வேளை உணவுக்கு முன்பு வெந்நீர் அல்லது பாலில் இதை ஒரு 3 மாத காலம் சாப்பிட்டு வந்தாலே ப்ரீமெச்சூர் எஜாக்குலேஷன் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும், எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும், அதைவிட முக்கியமாக உயிரணுக்களுடைய எண்ணிக்கை மற்றும் திறனுள்ள உயிரணுக்கள் எண்ணிக்கை சம்பந்தப்பட்ட கோளாறுகளாக இருந்தாலும் மறைந்து போகிறத நம்ம பார்க்க முடியும். அதே போல் இந்த குலக்காய்க்கு இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான குணம் என்னென்னா, நம்மளுடைய ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட்டுன்னு சொல்லுவோம். அதாவது சிறுநீர் பைக்கு கீழே இருக்கக்கூடிய ஆண்களுக்கு இனப்பெருக்க மண்டலம் சம்பந்தப்பட்ட மிக முக்கியமான உறுப்பு அந்த ப்ராஸ்டேட். இந்த ப்ராஸ்டேட் கிளாண்ட் என்ன ஆகுதுன்னா, ஒரு 45-50 வயதை ஆண்கள் தாண்டும் போது ஒரு வீக்கமாக மாறிவிடுகிறது. அந்த வீக்கமாக அது மாறும்போது என்ன ஆகுதுன்னா, அடிக்கடி சிறுநீர் கழிக்க வேண்டிய கோளாறு, மிக அவசரமாக சிறுநீர் கழிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு அவசரம் இருக்கும். ஆனால் சிறுநீர் கழிக்க போகும்போது சிறுநீர் வருவதற்கே 5 to 6 நிமிடம் வரை ஆகும்.
நிறைய சிறுநீர் வருவது போல் ஒரு தோற்றம் இருக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா சிறுநீர் கழிக்கும்போது 30-50 மில்லி தான் சிறுநீர் கழிக்க வேண்டியிருக்கும். ஒரு முறை கழித்து விட்டாயிற்று அப்படின்னு வந்தோம்னா திருப்பி அடுத்த அரை மணி நேரத்திலே மீண்டும் வேகமாக சென்று சிறுநீர் கழிக்க வேண்டிய ஒரு தொல்லை ஏற்படும். இதற்கு ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் அப்படின்னு பேர். பொதுவாகவே ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் ஏற்படும் போது அவர்களுக்கு பார்த்திங்கன்னா மலச்சிக்கல் சம்பந்தப்பட்ட கோளாறாக இருக்கும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா மலச்சிக்கலுக்குள்ள மருந்துகளை நிறைய சாப்பிடுவாங்க, ஆனால் ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் இருக்கான்னு பார்க்க மாட்டாங்க. அந்த மாதிரி மருந்துகளை சாப்பிடும்போது அவங்களுக்கு எந்த விதமான பிரயோஜனமுமே இல்லாமல் இருப்பதை நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் சம்மந்தப்பட்ட கோளாறுகளுக்கு, அதோடு கூடி வரும் மலச்சிக்கல் சம்பந்தப்பட்ட கோளாறுகளுக்கு இந்த குலக்காய் ஒரு மிகச்சிறந்த மருந்து. குலக்காயை சூரணம் செய்து நான் சொன்ன மாதிரி 3-5 கிராம் வரை உடல் எடையை பொறுத்து, 60 கிலோவுக்கு உள்ளே இருக்கவங்கன்னா 3 கிராம் அளவுக்கு சாப்பிட்லாம். 60 கிலோவுக்கு மேலே இருக்கவங்க அப்படின்னா 5 கிராம் அளவுக்கு சாப்பிட்லாம். பால் அல்லது வெந்நீர் கலந்து காலை ஒரு முறை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு அப்படின்னு சாப்பிட்டாலே இந்த ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் சம்பந்தப்பட்ட கோளாறுகளும் குறையும், அதோடு கூடியிருக்கின்ற அந்த மலச்சிக்கல் சம்பந்தப்பட்ட கோளாறுகளும் மறைவதை பார்க்கலாம். குலக்காய் பெண்களுக்கு கூட ரொம்ப மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம். நிறைய பெண்களுக்கு பார்த்திங்கன்னா குழந்தை பிறந்த பிறகு அந்த கருப்பையில் பார்த்திங்கன்னா ஒரு வகையான வீக்கம் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். உடலெல்லாம் கூட குறைச்சிருவாங்க, ஆனால் அடிவயிறு மட்டும் பார்த்திங்கன்னா இன்னும் குழந்தை வயிற்றில் இருப்பது போலவே ஒரு தோற்றம் ஏற்படுவதை நம்ம பார்ப்போம். அந்த மாதிரி இருப்பவர்கள் இந்த குலக்காயிலிருந்து எடுக்கக்கூடிய சூரணத்தை காலை எழுந்தவுடன் வெறும் வயிற்றில் கொஞ்சம் எலுமிச்சை சாரோடு சேர்த்து சாப்பிட வேண்டும். ஒரு 3 கிராம் அளவுக்கு எடுத்து ஒரு 5 மில்லி எலுமிச்சை சாறு, 100 மில்லி வெந்நீர் அதில் கலந்து அதில் இந்த குலக்காயுடைய சூர்ணத்தை கலந்து குடிக்கும்போது ஒரு 3-6 மாத காலத்திலேயே அந்த வயிற்றில் இருக்கக்கூடிய வீக்கம் சிறிது சிறிதாக குறைந்து வருவதை நம்ம பார்க்கலாம். அந்த அளவுக்கு அந்த ப்ரெக்னன்சிக்கு பிறகு ஏற்படுகின்ற வயிறு வீக்கத்தை குறைப்பதற்கு இந்த குலக்காய் நல்ல மருந்து. இன்றைக்கு நிறைய பேருக்கு இந்த வெரிகோஸ் வெயின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தொந்தரவு, கால்களில் இருக்கக்கூடிய இரத்த குழாய்களில் ஏற்படுகின்ற வீக்கம், அந்த வீக்கம் நாளடைவில் வலியுடன் கூடிய வீக்கமாக மாறி அந்த வீக்கம் நாளடைவில் வெரிகோஸ் அல்சராக மாறுவதை கூட நம்ம பார்த்துருக்கோம். அந்த மாதிரி இருப்பவர்கள் கூட இந்த குலக்காயை நன்றாக அரைத்து வெளிப்புறமாக பூசி வந்தாலே அந்த வீக்கம், இரத்த ஓட்ட விகிதம் மாறுவதை நம்ம பார்க்கலாம். எனவே நேயர்களே, இந்த குலக்காயை பொறுத்தவரையிலும் ஆண்களுடைய இனப்பெருக்க மண்டலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும், பெண்களுக்கு பிரசவ காலத்திற்கு பிறகு வயிறு ஊதுகின்ற பிரச்சனைகளுக்கும், வெரிகோஸ் வெயின் சம்பந்தப்பட்ட வீக்கத்துக்கும் இயற்கை கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த அருமருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்தினோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். நாள்தோறும் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள் சமூகத்தின் பிரச்சனையை பற்றி எடுத்துக்காட்டி அதற்கான தீர்வுகளையும் நம்மிடையே பேசிக்கொண்டு வருகிறார். அந்த வகையில் இன்றைக்கு என்ன சமூக பிரச்சனையை எடுத்துக்காட்ட வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவேற்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நீதியே இல்லாத சூழலை விட மிக மோசமானது செலக்டிவ் ஜஸ்டிஸ் என்று சொல்வார்களே, தேர்ந்தெடுத்த நீதி என்பது. அதாவது சில விஷயங்களுக்கு மட்டும் நீதி கிடைக்கும், அதே போன்ற பெரும்பாலான விஷயங்களுக்கு நீதி கிடைக்காது என்பது உண்மையிலேயே நீதி குறித்த நம்முடைய மிகப்பெரிய அளவிற்கான நம்பிக்கைகளை தகர்க்கக்கூடிய ஒன்று என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதாவது இந்த செலக்டிவ் ஜஸ்டிஸ் என்பதை சில சமயங்களில் அரசு வழங்குகிறது, சில சமயங்களில் சமூகம் வழங்குகிறது. ஒரு பொதுவான பிரச்சனைகளில் ஏதோ ஒரு பகுதி மட்டும் எப்போதாவது கவனப்படுத்தப்படுவதும், அதே போன்ற பல பிரச்சனைகளில் ஒரு மிகப்பெரிய மௌனத்தோடு அரசும் ஊடகங்களும் பொதுமக்களும் கடந்து செல்வது என்பதும் உண்மையிலேயே ஒரு பிரச்சனையின் பால் நமக்கு என்ன அக்கறை இருக்கிறது என்பதை பற்றிய அடிப்படையான பல கேள்விகளை எழுப்புகின்றன. உண்மையில் நீதி என்பது அப்படிப்பட்ட ஒன்றுதானா? நீதி பிளவுபடாது இல்லையா? நீதி என்பது முழுமையானது இல்லையா? ஒரு குற்றச்செயல் என்பது ஒரு சிலருக்கு நடக்கிற போது மட்டும் சமூகத்தினுடைய அக்கறை அங்கு முழுமையாக இருக்கிறது. அதே போன்ற ஒரு குற்றம் வேறு பலருக்கு மேல் செலுத்தப்படுகிற போது சமூகத்தினுடைய மௌனம்தான் அதற்கு பதிலாக கிடைக்கிறது என்று சொன்னால் உண்மையிலேயே நீதியின் கதவுகளை தட்டுகிறவர்களுக்கு என்ன பதில் கிடைக்க முடியும்?
நீதிக்காக குரல் கொடுப்பவர்கள் மனமுடைந்து போக மாட்டார்களா? அப்படிப்பட்ட ஒரு சம்பவம்தான் கேரளாவில் சமீபத்தில் நடந்த ஒரு சம்பவம். ஜிசா என்கிற ஒரு பெண், எர்ணாகுளம் அருகே உள்ள ஒரு கிராமத்தைச் சேர்ந்த ஒரு பெண். அந்த பெண் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவள். அவள் பாலியல் ரீதியாக பலாத்காரத்திற்கு ஆளாக்கப்படுகிறாள். ஆளாக்கப்பட்டது மட்டுமல்ல, அவள் முகம் சிதைக்கப்பட்டு உடல் சிதைக்கப்பட்டு கொடூரமாக கொலையும் செய்யப்படுகிறாள். ஆரம்பத்தில் அதை பற்றிய செய்திகள் பத்திரிகைகளில் வருகின்றன. பிறகு எல்லா செய்திகளும் மௌனமாகி விடுகின்றன. எல்லா ஊடகங்களும் மௌனமாகி விடுகின்றன. எல்லா எதிர்க்கட்சிகளும் கூட கொஞ்சம் கொஞ்சமாக அவற்றை மறந்து விடுகின்றன. இது எப்படி நடக்க முடியும்? இது போன்ற எத்தனை சம்பவங்கள்! இது உண்மையிலேயே நம்முடைய சமூகம் குற்றங்களுக்கு அல்லது அநீதிகளுக்கு எப்படி எதிர்வினையாற்றுகிறது என்பது குறித்த ஒரு ஆழமான ஒரு கேள்வியை, ஒரு சந்தேகத்தை எழுப்புகிறது. ஏன் நிர்பயாவுக்கு வழங்கப்பட்ட நீதி ஜிசாவுக்கு வழங்கப்படவில்லை என்பது ஒட்டுமொத்தமாக நம்முடைய நீதி உணர்வு குறித்த, அற உணர்வு குறித்த அடிப்படையான கேள்விகளை எழுப்புகிறது. நிர்பயாவினுடைய அந்த பாலியல் பலாத்காரம் என்பது தேசிய அளவிலான பிரச்சனையாக மாறுகிறது. ஏன் சர்வதேச அளவில் கூட விவாதிக்கப்படுகிறது. மிகப்பெரிய போராட்டங்கள் வெடிக்கின்றன. நிர்பயாவின் பெயரிலேயே ஒரு சட்டம் கொண்டு வரப்படுகிறது. அதாவது பாலியல் குற்றங்களில் ஈடுபடுகிறவர்களுக்கு எதிரான அவர்களை கடுமையாக தண்டிக்கக்கூடிய ஒரு சட்டமே கொண்டு வரப்படுகிறது. ஆனால் நிர்பயாவின் பெயரில் உருவாக்கப்பட்ட அந்த சட்டம் ஏன் ஜிசாக்களுக்கு நீதி வழங்கவில்லை என்பதுதான் நம் முன்னால் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வி. ஏன் ஜிசாக்கள் கைவிடப்படுகிறார்கள்? இது உண்மையிலேயே நாம் ஒரு பிரச்சனையை எப்படி அணுகுகிறோம் என்பது குறித்த அடிப்படையான பல கேள்விகளை எழுப்புகிறது. ஏனென்றால் அன்றைக்கு நிர்பயாவினுடைய ஒரு விஷயம் அவ்வளவு பெரிய ஒரு சமூக அலைகளை உருவாக்கியது, அரசியல் அலைகளை உருவாக்கியது. அதே சக்திகள் ஏன் இன்னொரு பிரச்சனையில், அதே போன்ற ஒரு கொடூரமான சம்பவத்தில் மௌனமாகி போகிறார்கள்? அவர்களுக்கெல்லாம் வேறு வேலைகள் வந்து விட்டதா? வேறு பணிகள் வந்து விட்டதா? எப்படி ஒரு சமூகம் ஒரு பிரச்சனையில் இத்தகைய ஒரு அறப்போராட்டத்தை இந்த பிரச்சனைகளில் எப்படி ஏற்படுத்த முடியும்? அல்லது குற்றவாளிகளுக்குத்தான் அவை என்ன பயத்தை ஏற்படுத்த முடியும்? பாலியல் குற்றங்கள், பல்லாயிரக்கணக்கான பாலியல் குற்றங்கள் ஒரு ஆண்டிற்கு இந்தியா முழுக்க பதிவு செய்யப்படுகின்றன. உண்மையிலேயே அது மிகச்சிறு வயதிலிருந்து மிக மூத்த வயதுடைய பெண்கள் வரைக்கும் பல்வேறு விதமான பாலியல் துன்புறுத்தல்களுக்கு வீடுகளுக்கு உள்ளேயும் வீடுகளுக்கு வெளியேயும் ஆட்படுத்தப்படுகிறார்கள். பெரும்பாலான வழக்குகள் பதிவு செய்யப்படுவதே இல்லை. வழக்குகள் பதிவு செய்யப்பட முடியாமல் போவதற்கு ஒரு முக்கியமான காரணம் என்பது, ஒன்று, அப்படிப்பட்ட வழக்குகளை பதிவு செய்தால் அது பாதிக்கப்பட்ட பெண்களுக்குத்தான் மேலும் பாதிப்புகளையும் சமூக அவமானங்களையும் கொண்டு வரும் என்பதற்காக நிறைய பேர் அந்த வழக்குகளை, அந்த குற்றச்செயல்களை அவர்களாகவே மூடி மறைத்து விடுகிறார்கள். ஏனென்றால் கலாச்சார ரீதியாக இங்கு இருக்கக்கூடிய பல சிக்கல்கள், பிரச்சனைகள் அல்லது பெண்களுடைய ஒழுக்க மதிப்பீடுகள் தொடர்பாக இருக்கக்கூடிய தப்பெண்ணங்கள் எல்லாம் பாதிக்கப்பட்ட பெண்களையே மேலும் பாதிப்பிற்கு உள்ளாக்கக்கூடியதாகவே இருக்கிறது என்பது ஒரு புறம். இன்னொரு புறம், உண்மையில் இத்தகைய வழக்குகளை பதிவு செய்ய செல்வது என்பது பல சமயங்களில் மிக நெருக்கமானவர்களால் கூட இந்த பாலியல் குற்றங்கள் செய்யப்படுகின்றன. அவர்கள் உண்மையில் இவை வழக்குகளாக மாறாமல் அந்த குடும்பத்தின் மீது அதிகாரம் செலுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இதைவிட மிக மோசமான ஒரு விஷயம் இருக்கிறது. பல பாலியல் குற்றங்களை செய்யக்கூடியவர்கள் அவர்கள் சாதிய ரீதியாகவோ பொருளாதார ரீதியாகவோ அல்லது அரசியல் ரீதியாகவோ அதிகாரமிக்கவர்களாக இருக்கிறார்கள். புலன் விசாரணை அமைப்புகளை, நீதி அமைப்புகளை நேரடியாக ஆளுமை செலுத்தக்கூடியவர்களாக, செல்வாக்கு செலுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். பாதிக்கப்பட்டவர்களுக்கு மேலும் துயரங்களை கொண்டு வரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்கிற அடிப்படையில் அவர்களுக்கு எதிரான பல குற்றச்செயல்கள் முறையாக பதிவு செய்யப்படுவது கூட இல்லை என்பதுதான் இந்தியாவில் இருக்கக்கூடிய யதார்த்தமாக இருக்கிறது. அதாவது வழக்குகளே மிக குறைவாகத்தான் பாலியல் குற்றங்கள் தொடர்பாக பதிவு செய்யப்படுகின்றன என்றால், அப்படி பதிவு செய்யப்பட்ட வழக்குகளில் பல குற்றவாளிகள் பெரும்பாலும் தண்டிக்கப்படுவதே கிடையாது. இந்தியாவில் பாலியல் சார்ந்த குற்ற வழக்குகளில் 20% வழக்குகளில் தான் குற்றவாளிகள் தண்டனை பெறுகிறார்கள் என்பது ஒரு அதிர்ச்சியூட்டக்கூடிய ஒரு புள்ளி விவரமாக இருக்கிறது. இது உண்மையில் பாலியல் குற்றங்களுக்கு ஒரு தோதான ஒரு சூழல், ஒரு இணக்கமான சூழல் இந்தியாவில் இருக்கிறது என்பதைத்தான் காட்டுகிறது. பாலியல் குற்றவாளிகள்
சக்தி மிக்கவர்களாக இருப்பார்கள், அதிகாரமிக்கவர்களாக இருப்பார்கள், அவர்களுக்கு கலாச்சார ரீதியான பாதுகாப்புகள் கிடைக்கின்றன. பாதிக்கப்பட்ட பெண்கள் தங்களை தாங்களே காப்பாற்றிக் கொள்ள முடியாத அளவிற்கு நிர்கதியாக விடப்படுகிறார்கள் என்பதெல்லாம் உண்மையில் நாம் கண்கூடாக பார்க்கக்கூடிய விஷயம். இந்த ஜிஷாவினுடைய வழக்கில் கூட நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஜிஷா தொடர்ந்து சில உயர் சாதி ஆண்களால், இளைஞர்களால் தொடர்ந்து பாலியல் சீண்டலுக்கு ஆளாகிறார் என்று காவல் நிலையத்தில் பலமுறை புகார் கொடுக்கப்பட்டும் கூட அவர்கள் பாதுகாக்கப்படவில்லை, அவளுக்கான எந்த உதவியும் கிடைக்கவில்லை என்பது எதை காட்டுகிறது? அப்படி என்றால் குற்றவாளிகள் வலிமை மிக்கவர்களாக, சக்தி மிக்கவர்களாக ஒரு சமூகத்தில் இருப்பார்கள். அவர்களுக்கு பலியாகக்கூடியவர்களுக்கு எந்த விதமான பாதுகாப்பும் இருக்காது என்பது உண்மையில் குற்றவாளிகளை மேலும் ஊக்கமடை செய்யக்கூடிய ஒரு விஷயம் இல்லையா? இன்னொன்று, இது போன்ற விஷயங்களில் இயக்கங்களினுடைய, ஊடகங்களினுடைய பொறுப்புகள் என்ன? ஏன் அவர்கள் ஜிஷா போன்றவர்களுடைய அந்த துயரங்களை அவர்கள் கைவிட்டு விடுகிறார்கள்? ஏதாவது ஒரு சமயத்தில் ஒரு பிரச்சனையை அவர்கள் மையப்படுத்துவது என்பது வெறுமனே தங்களுடைய ஒரு ஊடகம் சார்ந்த வர்த்தகத்திற்காக மட்டும்தான். அதை தாண்டி அவர்களுக்கு பெரும் அறவுணர்ச்சி எதுவும் கிடையாதா? அல்லது அந்த நேரத்தைய பரபரப்பு என்கிற ஒரு வர்த்தகம் மட்டும்தான் ஊடகங்களுடைய நோக்கமாக இருக்க முடியுமா? அதை தாண்டிய சமூக பொறுப்புணர்வுகளோ கடப்பாடுகளோ அவர்களுக்கு கிடையாதா என்கிற கேள்வியை நாம் எழுப்பிக்கொள்ள வேண்டும். அந்த வகையில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்பாக நம் அனைவருக்கும் ஒரு ஒருமித்த உணர்வும் எல்லா சந்தர்ப்பத்திலும் எதிர்வினையாற்றக்கூடிய ஒரு ஆழமான ஒரு விருப்புறுதியும் இருந்தால் மட்டும்தான் பெண்களை இந்த குற்றங்களிலிருந்து காப்பாற்ற முடியும் என்று சொல்லி மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஒவ்வொரு நாளும் இப்பகுதியில் வரும் சிறப்பு விருந்தினர்கள் அவர்களின் துறையை சார்ந்த அனுபவங்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ளும் பொழுது அதை பற்றிய ஒரு விழிப்புணர்வு நம்மிடையே கிடைப்பதோடு நம்முடைய வாழ்க்கைக்கும் அது பயனுள்ளதாக அமைகிறது. அந்த வகையில் இன்றைக்கு நாம் சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் எந்த துறையிலிருந்து வந்து என்ன பயனுள்ள தகவல்களை தர இருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர். வணக்கம் நேயர்களே, விடியலேவா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் ஒருங்கிணைந்த மருத்துவர் டாக்டர் சரண். ஒருங்கிணைந்த மருத்துவம் அப்படிங்கிறது என்ன? ஒரு ஆங்கில மருத்துவத்துக்கு அப்பாற்பட்டு என்ன மாதிரியான ஒரு மருத்துவ முறைகள் எல்லாம் முழுமையாக ஒருங்கிணைஞ்சு இந்த மருத்துவ முறை செயல்படுது? எந்த வியாதிகளுக்கெல்லாம் இதில் முழுமையான தீர்வு இருக்குது? இப்படி பல கேள்விகளை நம்ம டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம். ஒரு ஒருங்கிணைந்த மருத்துவர் அப்படிங்கிற முறையில் எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை முதல்ல வரவேற்கிறோம். ஒருங்கிணைந்த பொதுவாக இன்றைக்கி எல்லாரும் பார்க்கக்கூடியது அலோபதிக் மெடிசன், இங்கிலீஷ் மெடிசன் தான் ரொம்ப பரவலாக இருக்கிறத பார்க்குறோம். ஆனால் இந்த மருத்துவத்திலையும் சில நோய்களுக்கு வந்து சரிப்படுத்த முடியல, ஒரு நிலைக்கு மேலே இது அவ்வளோதான், அதுக்கப்புறம் மருந்திலேயே தான் லைஃப் லாங் நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் பார்க்குறோம். ஆனால் நீங்கள் வந்து இதுக்கு அப்பாற்பட்டு ஆயுர்வேதா, சித்தா, நேச்சுரோதெரப்பி, ஹோமியோபதி, அக்குபஞ்சர் இந்த மாதிரியான பல மருத்துவ முறைகளை ஒருங்கிணைஞ்சு ஒரு சிகிச்சை முறையை நீங்கள் கையாளுறீங்க. இதன் மூலமாக 100% அவங்களுக்கு வந்து முழுமையான ஒரு தீர்வு கிடைக்குது அப்படின்னு சொல்றீங்க. இது எப்படி செயல்படுது? பொதுவாக எந்த மாதிரியான ஒரு வியாதிகளுக்கெல்லாம் இந்த ஒருங்கிணைந்த மருத்துவம் ஒரு முழுமையான தீர்வாக இருக்கு? இப்படி நிறைய கேள்விகளுக்கு எங்கள் நேர்களோட இன்னைக்கு நீங்கள் முழுமையான பதில்களை தரணும் சார். ஒருங்கிணைந்த மருத்துவம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது பொதுவாக எந்த மாதிரியான ஒரு நோய்களுக்கு இந்த மருத்துவ முறை மூலமாக முழுமையான ஒரு தீர்வு கிடைக்கும்? ஏறக்குறைய சர்ஜரி அப்படின்னு போகக்கூடிய இப்போ ட்ராமா கேர், ஆக்சிடென்டல் அந்த மாதிரி விஷயங்களை தவிர மற்ற எல்லாத்துக்குமே வந்து ஒருங்கிணைந்த மருத்துவம் ஒரு சிறப்பான தீர்வு. அது ஈவன் நீங்கள் க்ரானிக் டிசீஸாக இருந்தாலும் சரி, இல்லை அக்யூட் டிசீஸாக இருந்தாலும் சரி, இது வந்து ரொம்ப அருமையாக ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது தான் உண்மை. நீங்கள் இப்போ நீங்கள் லைஃப் டைம் மெடிசன், இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தைராய்டு எடுக்கிறீங்க, யாரை கேட்டாலும் என்ன தைராய்டு லைஃப் டைம் மெடிசன், வேறு வழியே இல்லை. ஒன்ஸ் நீங்கள் ஒரு 5 years 6 years எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி அந்த மெடிசன்ஸ்குள்ளே போகும்போது எந்த டயட் ரெஜிமெண்ட்லாம் ஃபாலோ பண்ணாமல் வெறும் மெடிசனோடு இருக்கவங்களோட நிலையை பார்த்தீங்கன்னா கை கால் ரொம்ப வலிக்குது, எந்திரிக்க முடியல, ஒரு ஒர்க் பண்ண முடியல, ஒரு ஆக்டிவாக இல்லை, எப்போ பாரு ஒரு லேசினஸாக இருக்குங்கிறத ஒரு கண்டினியூவாக சொல்லிகிட்டே இருப்போம். அடுத்தடுத்த நோய்கள் வந்து அவங்களுக்கு தாக்க ஆரம்பிச்சிடும். நியூரோ ப்ராப்ளம் வரும், தென் வந்து யூட்ரஸில் பிரச்சனை வரும் பெண்களாக இருந்தால். ஆண்களாக இருந்தால் நிறைய ஆண்களுக்கு வந்து தைராய்டு ரொம்ப குறைவு தான். பட் அதே மாதிரி தான் நீங்கள் ஒவ்வொரு நோயுமே, இப்போ நீங்கள் பிபி அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை எங்கள் மருத்துவத்தை பொறுத்தளவுக்கு. ஆனால் அதே வந்து பிபி அப்படிங்கிறது ஒரு சிவியரான ஒரு நோயாக கையாளப்படுகிறது. என்ன காரணம்னா உங்களுக்கு பிபி இருக்கிறவங்களுக்கு நிறைய த்ரெட் இருக்குது. கார்டியாக் ப்ராப்ளம் வரலாம், ஸ்ட்ரோக் வரலாம், கடைசியாக ரீனல் ஃபெயிலியர் தான் அப்படிங்கிறது. இது எல்லாத்துக்குமே இது ஒரு ஒரு ப்ரோட்டோக்கால் மாதிரி இதுதான் அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. பட் இந்த மருத்துவம் அப்படி கிடையாது. ஒரு ஆஸ்துமா ஆகட்டும், இல்லை டயபெட்டிக் ஆகட்டும், நியூரோ ட்ரபிள் ஆகட்டும், மனநல கோளாறுகள் ஆகட்டும், அனைத்திற்குமே ஒரு அற்புதமான தீர்வை வந்து இன்டகிரேட்டட் மெடிசன் கொடுக்கும்.
என்ன காரணம்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக இந்த மெடிகேஷன் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இந்த மருத்துவத்தினுடைய சிறப்பு. அதாவது டயக்னோஸ்டிக்ஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மாடர்ன் மெடிசனில் தான் பண்ண முடியும். இப்போ நீங்கள் ஒரு எம்ஆர்ஐ எடுத்தால் தான் எக்ஸாக்ட் திங் என்னங்கிறது தெரியும். ஒரு பல்ஸில் வந்து ஓரளவுக்கு நம்ம ஒரு 70% 80% சில விஷயங்களை ஃபைன் பண்ணலாம். ஒருத்தருக்கு ஒரு தைராய்டு இருக்குது, நம்ம பல்ஸ் பார்த்து சொல்ல முடியும் ஓரளவுக்கு. ஆனால் ஒரு ஆஃப்டர் 6 months ஒரு பீரியட் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் உங்களுக்கு பல்ஸ் பார்த்து நல்லா போச்சுன்னா யார் இன்றைக்கி பிலீவ் பண்ணுவா? ஸோ அப்போ வந்து நம்ம பேராமீட்டர்ஸ் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் எடுத்து தான் ஆகணும். அவங்களுக்கு அது ஒரு நம்பிக்கை விட்டக்கூடிய விஷயமாக கூட இருக்கும். நீங்கள் வந்து ஒரு தைராய்டு இருக்குது பாருங்கள், ஒரு இவ்வளோ நாள் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க, உங்களுடைய கிராஃப் பார்த்துங்க இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்குது, உங்களோட ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்குது அப்படிங்கிறத நம்ம பேராமீட்டர்ஸ் மூலமாகவும் ஃபிசிக்கலாக அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. வித்தின் அ மந்த் அவங்க ஃபீல் பண்ணுவாங்க யாராக இருந்தாலும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டயபெட்டிக் பேஷண்ட் வராங்க, வந்ததுமே நிறைய சிம்டம்ஸ் இருக்கும். பார்த்தீங்கன்னா டயபெட்டிக் பொறுத்தளவுக்கு நம்னஸ் இருக்கும், ப்ரிக்லிங் பெயின் இருக்கும், ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன், டயபெட்டிக் வரவங்க அத்தனை பேருக்குமே நியூரோபதி இருக்கும், அதே மாதிரி கண் பார்வை குறையும், இது மாதிரி நிறையா விஷயங்கள் அவங்களுக்கு இருக்கும். ஆனால் நீங்கள் இந்த மருந்து ஸ்டார்ட் பண்ணோமே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த விஷயங்கள் குறைஞ்சிட்டு வரும். வித்தின் ஒரு 2 months பார்த்தீங்கன்னா இந்த சப் எயில்மெண்ட்ஸ் எல்லாமே ஒன்றுமில்லாமல் போயிடும். ஸோ அப்போது நம்ம வந்து ஒன்லி டயபெட்டிக் தான் ட்ரீட்மெண்ட்டை நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். ஏன்னா பிகாஸ் அந்த ஹெல்த் நல்லா இம்ப்ரூவ் ஆகிறத இந்த மெடிசன் எடுக்க ஆரம்பித்ததுமே தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி தான் ஒவ்வொரு நோய்க்குமே நம்ம மருந்து மூட்டுலாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் இருக்குது. ஏன் மேக்ஸிமம் ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் வந்து உணவு முறைகள் தான். இப்போ நீங்கள் ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணுறீங்க, அதில் வந்து உங்களுக்கு வந்து கெமிக்கல் போட்டு தான் அந்த ரிஃபைனரி ஒர்க்கெல்லாம் பண்ணணும். ஸோ அந்த கெமிக்கலுடைய எஃபெக்ட்ஸ் வந்து என்ன பண்ணணும்னா நம்மளுடைய இருக்கக்கூடிய அந்த சைனோல் ஃப்ளூயிடை வந்து உறிஞ்ச ஆரம்பிச்சிடும். இப்போ நீங்கள் நிறைய பேர் பாருங்கள், ஒரு 40 years ஆச்சு மூட்டு வலி வந்துடும். ஸோ இப்போ நீங்கள் நல்லெண்ணெய், அந்த காலத்தில் வந்து நம்ம நல்லெண்ணெய் செக்கிலாட்டின நல்லெண்ணெய் யூஸ் பண்ணோம், அதை யூஸ் பண்ண ஆரம்பித்தாவே அந்த இனிஷியலாக வரக்கூடியதை தவிர்த்துடலாம். நிறையா விஷயங்களை உணவு முறையிலேயே நம்ம தவிர்க்க முடியும். சில விஷயங்கள் இப்போ நீங்கள் ஒரு உணவு முறையில் தவிர்க்க முடியும். அதே மாதிரி நம்ம கிச்சனில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் வச்சே நிறையா விஷயங்களை சரி பண்ண முடியும். இதெல்லாம் முடியாத போது தான் அப்போ மருத்துவருடைய ஒரு நேரடி கண்காணிப்புக்கு வர வேண்டிய அவசியம் இருக்குது. இதுதான் இந்த மருத்துவம் பொறுத்தளவுக்கு. அதே மாதிரி இப்போ ஒருத்தருக்கு வந்து ஒரு தலைவலிக்குது, எப்படி ஒருத்தர் எல்லா நோய்களுக்கும் ஒரே மாதிரி மருந்து அப்படிங்கிறது சொல்ல முடியாது. ஒருத்தருக்கு தலைவலிக்குது, அந்த நோயாளி என்ன பண்ணுறாரு, எனக்கு பயங்கரமாக தலைவலிக்குது, நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தால் பரவாயில்ல அப்படின்னு ஒருத்தர் திங்க் பண்ணுவாங்க, பெருசாக என்னை தூங்க விடுங்க. இன்னொரு நோயாளி என்ன சொல்லுவார், நான் ஏதாவது ஒரு டேப்லெட் போட்டு இமீடியட்டாக நான் வந்து அதிலிருந்து ரிலீவ் ஆகணும், இல்லைன்னா எனக்கு கஷ்டம் அப்படிங்கிற. இன்னொரு நோயாளி என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் ஏதாவது ட்ரீட்மெண்ட்ஸ் உடனே பண்ணி ஆகணும் அப்படிம்பாரு. இன்னொருத்தர் ஐயோ நான் பேசாமல் எங்கே ஏதாவது பண்ணிடலாம் போல் இருக்குது, அந்தளவுக்கு என்னால் இர்ரெசிஸ்டபிள். ஸோ இந்த ஒரு தலைவலிங்கிறது ஒருத்தர் ஒன்று தான், ஆனால் நபருக்கு நபர் வேறுபடுது. ஸோ இதை கருத்தில் கொண்டு இதற்கான மைண்ட் சிம்டம்க்கான மருந்து கொடுக்கும்போது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். நீங்கள் ஒரு நோயாளிக்கு வந்து இப்போ பெஸ்ட்டு மெடிசன்ஸ் இன் சித்தா, பெஸ்ட்டு மெடிசன்ஸ் இன் ஆயுர்வேதா, அவங்க மைண்ட் சிம்டம்க்கு ஏதாவது மெடிசன்ஸ் இருந்ததுன்னா அது ஹோமியோவில். அதற்கு இப்போ இந்த ஒரு டெஃபிஷியன்சி வர்றதுக்கான காரணம் என்னவோ அதற்கான உணவு முறை பயிற்சிகள், நேச்சர் க்யூர் அதிலிருந்து எடுக்கிறது, யோகிக் தெரப்பி ஏதாவது தேவைப்பட்டால் அவங்களுக்கு யோகா ட்ரைனிங் கொடுக்குறது, இப்படி ஒரு காம்ப்ரிஹென்சிவாக ஒரு நோயை கையாளும் போது நோய் உடம்புல இல்லாமல் போயிடும். இதுதான் இந்த கண்டிப்பாக சார். இப்போது ஒரு ஒருங்கிணைந்த மருத்துவம் அப்படின்னும் போது ஒரு முழுமையான தீர்வு இருக்குன்னா எல்லாருமே அதை ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் நிறைய வியாதிகளை பற்றி சொல்லியிருக்கீங்க இதற்கான தீர்வு அப்படின்னு சொல்லி. இந்த நாள்பட்ட நோய், தீராத நோய்கள்லாம் நம்ம ஒரு லிஸ்ட்டே வச்சுருக்கோம். இப்போ இந்த கேன்சர், அதெல்லாம் புற்றுநோய் எல்லாம் வந்து நம்ம சரி பண்ண முடியாதுன்னு பார்க்குறோம். இப்போது எல்லாத்தையும் ஒரு விரிவாக பார்க்கணும் அப்படிங்கும்போது இப்போ இந்த தீராத நோய்கள் அப்படின்னு வரும்போது அதற்கான ஒரு தீர்வுன்னு வரும்போது எங்கே இந்த ஒருங்கிணைந்த மருத்துவம் வருது? இல்லை, இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா கேன்சருங்கிறது சில இடத்துல வந்து இப்போ அலோபதியில் அருமையான க்யூர் இருக்குது. இப்போ நிறையா பார்த்துருப்பீங்க, அது ஒரு மாதிரி கேன்சர் இருக்கிறவங்க ரெக்கவர் ஆகி வர்றதை நம்ம நல்லாவே பார்க்கலாம். அதெல்லாம் வந்து அலோபதி பேஸ்டாக இருக்கும். ஆனால் சில இதில் வந்து ரொம்ப முடியாது, இது ஒன்றுமே பண்ண முடியாதுங்கிற இடத்துல வந்து என்னென்னா இது ஒரு வகையாக இம்யூன் பூஸ்டர் மாதிரி செயல்படும் இந்த மருத்துவம். அப்போ சில மருந்துகள் இதன் மூலமாக எடுத்துக்கொள்ளும் பொழுது என்னென்னா அந்த இம்யூனிட்டி ரைஸ் ஆகும். ஈவன் பார்த்தீங்கன்னா HIV பேஷண்ட்ஸே பார்த்தீங்கன்னா இந்த மருந்துகள் எடுத்துக்கொள்ளும் போது அவங்களோட இம்யூன் பூஸ்ட் ஆகுது. மெயின் விஷயம் அதுதான். இப்போ இம்யூனிட்டி பூஸ்ட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக் இது வந்து பிரச்சனையே என்னென்னா ஆன்டி ஆக்சிடென்ட் அண்ட் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்க்கு இருக்கிற பிரச்சனை தான். நம்ம மெடிசன் எடுக்கும்போது ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் ஃபுல்லாக அமுக்கப்படுதுன்னா வெளியேற்றப்படுது, ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாகுது, அப்போ நோய் வந்து இதுதான் சிம்பிள் லாஜிக். அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம ஒரு மாதிரி இப்படி கையாளலாம். இப்போ இது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன்சுலின் டிபெண்டன்ட் பேஷண்ட். ஸோ எங்களோட மெடிசனை பொறுத்தளவுக்கு என்னன்னா ஒரு ஆர்கன் இருந்தால் மட்டும்தான் வேலை செய்யும்.
ஃபார் எக்ஸாம்பிள் தைராய்டு பேஷண்ட் ஒருத்தர் வராங்க. இப்போ நான் சிலருக்கு வந்து தைராய்டெக்டமி பண்ணியிருப்பாங்க, தைராய்டு கிளாண்டே எடுத்திருப்பாங்க, ஏன்னா அங்கே கட்டி இருக்குது. அவங்களுக்கு நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ என்ன ஆகுன்னா அவங்களோட பொதுவாக அவங்க இம்யூன் லெவல் ரொம்ப குறையுது. அப்போ அந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கும் அதே மாதிரி இன்சுலின் டிபெண்ட், ஏன்னா பேன்க்ரியாஸ் ஒர்க் பண்ணவே பண்ணாது. அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா, நீங்கள் அதில் மருந்து எடுத்துக்கலாம், அதில் நிறைய பக்க விளைவுகள் இருக்கும், ரொம்ப ஒரு மாதிரி இம்யூனிட்டி லோவாக இருக்கும். அதை வந்து பூஸ்ட் பண்ணுற மாதிரி சில மருந்துகளை எடுத்துக்கலாம். அப்படி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு கடைக்கு போகிறோம், ஒரு சவன்பிராஸ் வாங்குகிறோம், இது யார் வேணால் வாங்கலாம் இல்லையா, ஓப்பன் டு ஆல் அப்படின்னு. ஸோ இந்த மெடிசன் வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த அடாப்டோஜெனிக் அப்படிங்கிறது, இந்த அடாப்டோஜெனிக்கும் WHO ஒரு ஸ்கேல் கொடுத்துருக்காங்க. நோ டாக்ஸின், நோ சைடு எஃபெக்ட், ஓவரால் ஃபங்க்ஷன், ஃப்யூச்சர் ப்ரொடெக்ஷன். இதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ நோ டாக்ஸின், ஒரு இப்போ மெடிசன் எடுக்கிறீங்க, உள்ளே எடுக்கும்போது அதில் விஷத்தன்மை இருக்கக்கூடாது. நோ சைடு எஃபெக்ட்ஸ், இந்த மருந்து எடுக்கிறதுனால எந்த விளைவும் இருக்கக்கூடாது. ஓவரால் ஃபங்க்ஷன்னா ஒரு நீங்கள் நியூரோக்கு மருந்து எடுத்துக்கிறீங்கன்னா உடம்பு ஃபுல்லாக எல்லா செல்கள்லையுமே வேலை செய்யும். ஃப்யூச்சர் ப்ரொடெக்ஷன் அப்படின்னா ஃப்யூச்சரில் இந்த நோயிலிருந்து உங்களை பாதுகாத்துக்கும். இந்த மாதிரி எல்லாமே செய்யும்போது என்ன ஆகுனா, உங்களுக்கு ஒரு நோய்க்கு மருந்து எடுக்கும்போது அது வந்து அந்த நோயை தீர்க்கறது மட்டும் இல்லாமல் ஃப்யூச்சரையும் ப்ரொடக்ஷன். திஸ் இஸ் கால்ட் அடாப்டோஜெனிக். இந்த மாதிரி மெடிசின்ஸ் தான் நம்ம மேக்ஸிமம் கையாள வேண்டிய ஏன்னா இந்த மருந்துகளே அப்படிப்பட்டது தான். நீங்கள் சித்தா வரத்துக்கு நிறைய பேர் சித்தானா இப்போ புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணுற மாதிரி, ஆனால் நம்மளுடைய தொன்று தொட்டு இருக்கிற விஷயம், நம்மளுடைய பழங்காலத்துலேருந்தே இருக்கக்கூடிய விஷயம், நம்மளுடைய சித்தர்கள் 1000 வருஷம் 2000 வருஷம் வாழ்ந்து இறக்கலை, அவங்க ஜீவசமாதி தான் ஆனாங்க. அந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான மெடிசன் இந்த உலகத்திலிருந்து சைனாவை கொண்டு செல்லப்பட்டிருக்குங்கிறதெல்லாம் வரலாற்று சிறப்பான ஒரு விஷயம். இப்படிப்பட்ட ஒரு மருத்துவத்தை நம்ம மாற்று மருத்துவன்றதை அழைக்கிறதே ரொம்ப கவலைக்குரிய விஷயம். நமக்கு வந்து மாற்று மருத்துவம் நம்மளுடைய ரியல் மெடிசன். இது ஒரு அற்புதமான மருந்து. இது வந்து நிறையா இப்போ நோயாளிகளை வந்து இப்போ நீங்கள் ஒரு அன்வான்டாக ஒரு மெடிசன் போகுதுன்னாவே நம்ம உடம்பு செல்களுக்கு தெரியும், நம்ம டிஎன்ஏக்கு தெரியும், இது வந்து ஆல்ரெடி நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண மருந்து. இப்போ ஒரு சதாவரி லேகியம் எடுத்துக்கிறாங்க ஒரு பெண்கள்னால், ஆஹா நமக்கு நல்லா இருக்குது. ஆனால் இதே வந்து நீங்கள் ஒரு கெமிக்கலாக ஒரு விஷயத்தை உள்ளே செலுத்தும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட செல்ஸ் எல்லாமே அலர்ட் ஆகி இதான் ஒரு ஃபாரின் பாடி உள்ளே வருதுன்னு சொல்லி அதை ரிஜெக்ட் பண்ண பார்க்குது. அதுவே நோயாக உருவாகுது. இதுதான் சைடு எஃபெக்ட்ஸ்னு சொல்கிறது. ஸோ இது எல்லாமே வந்து ஏன் மருத்துவர்கள் அதுக்கு தேவைப்படுறாங்கன்னா, எந்த அளவு, அவங்களோட வயது, அக்செப்டபிலிட்டி, இதெல்லாம் பார்த்து இந்த மருந்துகளை கொடுக்கும்போது எந்த நோயாக இருந்தாலும் சரி. இப்போ நீங்கள் ஒரு ஹைப்பர் டென்ஷனுங்கிறது ஒரு சின்ன பிளாக் எங்காவது ஏற்பட்டால் நம்மளுடைய ரத்தத்தோடைய ஃபோர்ஸ் வந்து அதிகமாகும். அப்போ அந்த பிளாக்கெல்லாம் ரிமூவ் பண்ணுற மாதிரி மருந்து கொடுத்துட்டாவே ரொம்ப ஈஸியாக குணமாயிடும். நீங்கள் கார்டியாக் பேஷண்ட் எவ்வளோ பெரிய பிளாக் இருந்தாலும் சரி வெறும் மருந்துகள் மூலமாக குணப்படுத்த முடியும். இதை எப்படி சும்மா நம்ம வாயில் மட்டும் சொல்கிறாங்களா அப்படின்னு சொல்கிறது தவறு. நீங்கள் இப்போ 4D கார்டியோகிராம் எடுத்திங்கன்னா ஹார்ட்டோட எல்லா பிக்சரும் அப்படியே 4D ஒரு ரியல் பிக்சர் 3D எஃபெக்டில் கிடைக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எங்கெங்கே பிளாக் இருக்குன்னு அவங்களே இண்டிகேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஆஃப்டர் ஒரு 4 months 6 months கழித்து நீங்கள் மறுபடியும் டெஸ்ட் எடுத்து பார்த்தா உங்களுக்கு அந்த பிளாக் ரிமூவ் ஆகிறது கண் கூட பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி எந்த பிரச்சனையாக இருந்தாலுமே ஈஸியாக ரொம்ப அழகாக குணப்படுத்துகிறதுங்கிறது இன்டகிரேட்டட் மெடிசன்ஸ். ஓகே, இப்போது உதாரணத்துக்கு நீங்கள் டயபெட்டிஸ் சார்ந்து நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. இப்போ இந்த மூட்டு சார்ந்த ஒரு பிரச்சனைகள் வந்து இன்றைக்கி நிறைய காமனாக இருக்குது. ஒரு செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல் கூட அதுக்கு ஒரு காரணம் அப்படின்னு சொல்கிறத பார்க்கணும். ஒரு 60-70 வயதில் இருக்கிறவங்களுக்கு 35 to 40 வருது. இப்போது இது வந்து ஒரு டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லக்கூடியது என்னென்னா, இந்த ஸ்டேஜோட நம்ம வந்து ட்ரீட் பண்ணிக்கலாம், இதுக்கப்புறம் போகாமல் நம்ம வந்து பார்க்கலாம் அப்படி சொல்கிறத தான் பார்க்குறோம். நம்ம எந்த லெவலில் இருக்கோமோ அதிலே மெயின்டைன் பண்ணுறதுக்கான மருத்துவம் தான் இப்போ அலோபதிக் மெடிசனில் இருக்குது. இதை வந்து க்யூர்னு அவங்க சொல்கிறது இல்லை. ஸோ இப்போது இந்த கம்பைன்டு மெடிசனில் அதற்கான தீர்வு கண்டிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு மூட்டு வலி அப்படிங்கிறது எதனால் வருகிறது, இது வந்து நம்ம ஒன்லி ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் மட்டும் பேசுவோம், ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் வேறு. இப்போ நீங்கள் மூட்டு வலி எதனால் வருதுன்னா மெயினாக வந்து ஒரு 2-3 விஷயந்தான். மெயின் விஷயம் வந்து நம்மளுடைய உணவு முறை பயிற்சி தான். அதை பார்த்திங்கன்னா இந்த ரிஃபைன்ட் ஆயில் எடுக்கிறது தான் மெயின் விஷயமே. அதுபோக நிறையா தேவையில்லாமல் நிறையா ஜங்க் ஃபுட்ஸ் அதில் எடுக்கிறது கூட ஒரு ரீசன். பட் மெயின் விஷயம் நம்ம ஆயில் உடம்புல சேர்த்தக்கூடாது அப்படிங்கிறது இன்றைக்கி எல்லாருமே ஒரு ப்ரொபகேட் பண்ணிட்டு வர்றது மிகப்பெரிய தப்பு. ஆயில் எடுக்கணும், நல்லெண்ணெய் அவ்வளோ நல்லது. தேங்காய் எண்ணெய் வந்து மதர்ஸ் மில்க்கு ஈக்குவலான ஒரு விஷயம் எதுன்னா தேங்காய் எண்ணெய் தான். ஆனால் நம்மளுக்கு தேங்காய் சாப்பிடக்கூடாதுன்றாங்க. இப்போ நீங்கள் ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்டை பாருங்கள், தேங்காய் சாப்பிடாது. தேங்காய் அருமையான விஷயம், ஆனால் அது பச்சையாக சாப்பிடும்போது அவங்களுக்கு நல்ல விஷயந்தான். இப்போ யானை என்ன சாப்பிடுது, தேங்காய் பழம் தான். ஸோ நிறைய விஷயங்கள் மறைக்கப்பட்டு தவறாக ப்ரொபகேட் பண்ணுறாங்க. அதுதான் இங்கே இருக்கிற விஷயம். அப்போ என்னன்னா ஒரு நோயாளி தொடர்ந்து நோயாளியாகவே இருக்கிறாங்க.
இப்போ இந்த கான்செப்டை பொறுத்தளவுக்கு அவே ஃப்ரம் டாக்டர். நீங்கள் எங்கே டாக்டர்கிட்ட வந்தீங்களா, நோயை முடிவு பண்ணி அதுக்கப்புறம் வரக்கூடாது, போயிருங்க. ஒன்ஸ் வரால் நோய் குணமானதுக்கப்புறம் நீங்கள் உங்களை ட்ரீட் பண்ண முடியும். அன்லஸ் ஒரு பெரிய க்ரானிக் டிசீஸோ இல்லை பெரிய டேஞ்சரஸ் டிசீஸ் வராமல் இருந்தால் உங்களை நீங்கள் பாதுகாத்துங்க. நரம்பியல் கோளாறு வராது, மூட்டு கோளாறு வராது. ஜென்ரலாக என்னென்ன மெடிசனுங்கிறது உங்களுக்கு தெரியும். இதுவே நம்ம வீட்லேயே இருக்கிற விஷயத்தை வச்சு நம்ம பேலன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ மூட்டு வலியை பொறுத்தளவுக்கு மெயின் விஷயமே இந்த ஆயில் கரெக்டாக எடுத்துக்கிட்டால் நல்லது. ஸோ நல்லெண்ணெய், செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் நீங்கள் எங்கே போய் வாங்கி ரெகுலராக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னாவே இனிஷியலாக வரக்கூடிய மூட்டு வலி குறைஞ்சிரும். இன்னொரு விஷயம் பயிற்சியின்மை. எந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியும் பண்ணாமல் ஐடியலாக இருக்கிறது, ஒபைஸாக வெயிட் அதிகமாக போடுறது, இதெல்லாம் தான் மெயின் விஷயம். ஸோ இந்த வெயிட் அதிகமாக இருந்தால் கொஞ்சம் குறைச்சிக்கணும். உணவுகள் மூலமாகவே குறைக்க முடியும். அதுக்கு உடனே நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த ஹீட் தெரப்பி இதெல்லாம் கொடுக்கறது மிகப்பெரிய தவறு. ஏன்னா நிறைய ஒரு லாஸ்ட் டைம் ஒரு பெண் எங்ககிட்ட வந்திருந்தபோது அவங்களோட ப்ரீவியஸ் ஸ்கேன் இன்ஃபெர்டிலிட்டி. ஸோ ப்ரீவியஸ் ஸ்கேன் பார்க்கும்போது அவங்களுக்கு ஓவரிஸ் நல்லா இருக்குது. அப்புறம் அடுத்தது எங்ககிட்ட வந்து பார்க்கும் ஓவரிஸ் ஆப்சண்ட்டாக இருக்குது. ஸோ எப்படி என்னன்னு கேட்டால் இல்லை எந்த மெடிசன் எடுக்கல. அப்புறம் ரொம்ப டயக்னோஸ்டிக்ஸ்க்கு அப்புறம் எனக்கு தெளிவாக அவங்ககிட்ட கவுன்சிலிங்கில் தான் சொல்கிறாங்க எனக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் போனோம், ஹீட் தெரப்பி வச்சாங்கன்னு. ஹீட் தெரப்பி வச்சு ஓவரி சுருங்கிச்சு. ஏன்னா அது அவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. ஸோ இது எவ்வளோ பெரிய இது ஓவரிஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு கஷ்டம். ஸோ இதெல்லாம் வந்து நேச்சுரலாக உணவு முறைகளில் சில பயிற்சிகளில் உடல் எடையை குறைக்கலாம். நல்ல எண்ணெய் அதிகமாக யூஸ் பண்ணி பண்ணலாம். அதுபோக சில மருந்துகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த சைனோல் ஃப்ளூயிடை உருவாகிறத நம்ம பார்க்கலாம். இப்போ நீங்கள் எக்ஸ்ரே எடுத்தால் கூட தெரியும் அந்த கேப் வந்து ரொம்ப கம்ப்ரஸ் ஆகிருக்கும். ஆஃப்டர் சம்டைம்ஸ் எக்ஸ்ரே பார்த்தீங்கன்னா அந்த கேப் இம்ப்ரூவ் ஆகிருக்கிறது நல்லாவே தெரியும். ஸோ அந்த ஃப்ளூயிட் இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக பண்ணுவோம். சம்டைம்ஸ் டிஃபர்மிட்டிஸ் ஃபார்ம் ஆயிரும். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த இருக்கிறதெல்லாம் போய் சைனோல் ஃப்ளூயிட் வெளியே வந்து எலும்பு தேஞ்சு அந்த இடத்துல உராய்வுத்தன்மை உண்டாகும்போது அப்போ மட்டும் என்னென்னா அதெல்லாம் எப்படி ஏற்படும்னா 65 வயசு 70 வயசு ஆட்களுக்கு அப்போ மட்டும் இந்த சில மருந்துகளை நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். அப்போவுமே ஏன் நம்ம இதை எடுத்துக்கலாம்னா இது ஒரு குழந்தை கூட சாப்பிடக்கூடிய அளவுக்குள்ள அடாப்டஜெனிக் மெடிசனாக இருக்கிறதுனால தான். இப்போ நீங்கள் எடுத்துன்னா உடனே சைட் எஃபெக்ட்ஸ் வந்துடும், இல்லை ஏதாவது பிரச்சனை வந்துருங்கிறது கிடையாது. யார் வேணால் எடுத்துக்கலாம். இப்போ நாங்கள் எங்கள் பேஷண்ட்ஸ்கிட்டே ரொம்ப ஈஸியாக சொல்லுவோம், இப்போ உங்களுக்கு எந்த நோயாக இருந்தாலும் எக்ஸப்ட் ஹோமியோ எந்த மருந்தாலும் ஒரு டாக்டர் எடுத்து அதே இடத்துல உங்கள் முன்னாடி சாப்பிட்டு காமிப்பாரு. இது எந்த மருத்துவத்துலையுமே செய்ய முடியாது எக்ஸப்ட் ஹோமியோன்னா. ஹோமியோ என்னென்னா கான்ஸ்டியூஷனல் ரெமடி, மைண்ட் சிம்டம்க்கு. இப்போ உங்களுக்கு வர மருந்து வந்து இப்போ உங்களுக்கு தலைவலி இன்னொருத்தருக்கு தலைவலியும் 2 பேருக்கு ஒரே மருந்து வராது. உங்களுக்கு வேறு மருந்து வரும், அவருக்கு வேறு மருந்து தான் வரும். ஸோ உங்களோட மைண்ட் சிம்டம், ஃபிசிக்கல் சிம்டம். இப்போ நம்ம அதை இப்போ இதில் சித்தாவில் பார்த்தீங்கன்னா வாத பித்த கவான்னு பிரிப்போம். ஹோமியோவில் பார்த்தீங்கன்னா சோரா சைக்கோட்டிக் சிஃபிலிட்டிக்னு பிரிப்போம். ஸோ இதை பிரித்து அந்த எந்த கான்ஸ்டியூஷன் வர அவங்களுக்கு தகுந்த மாதிரி மருந்துகளை கொடுக்கும்போது வேறு மாதிரி எஃபெக்ட் இருக்கும். ஸோ இது வந்து பண்ணும்போது கண்டிப்பாக மூட்டு வலி அப்படிங்கிறத நம்ம குறைச்சிடலாம். இதுதான் அந்த டிஃப்ரென்ஸ். நம்ம க்யூர் அப்படிங்கிறது எந்த ஸ்டேஜ், அன்க்யூரபிள் அப்படிங்கிறது எந்த ஸ்டேஜுங்கிறது தான் நான் இப்போ உங்கள்கிட்ட சொன்ன விஷயம். வயதானவர்களுக்கு வந்தால் மட்டும்தான். வயதானவர்கள் இப்போ நீங்கள் சுத்தமாக இம்யூனிட்டியே இல்லாதவங்க சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ஆஸ்டியோபோரோசிஸ் லெவல் ஹையாக இருக்கும். அது எலும்பு சிதைவு நோய். அது யாருக்கு வரும்னா பெண்களுக்கு வந்து ரொம்ப வெள்ளப்படுறவங்க இருப்பாங்க. இந்த லுக்கேரியா வருது இல்லைங்களா, சின்ன வயசில் ரொம்ப பித்த உடல்வாக இருக்கிறவங்களுக்கு அதை கண்டுக்காமல் விட்டுருவாங்க. ஏதோ வெள்ளப்படுது அப்படியே விட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு விட்டமின் D3 குறையும், கால்சியம் குறையும், எலும்பு மஜ்ஜை இருக்கக்கூடிய அந்த BMD போன் மினரல் டென்சிட்டி குறைஞ்சிரும். அது முதல்ல ஆஸ்டியோபீனியாவாக இருக்கும். அதை கண்டுக்காமல் விடும்போது என்னென்னா ஆஸ்டியோபோரோசிஸ் ஆகும். அது நீங்கள் டெக்ஸா அப்படின்னு சொல்லி ஒரு இதில் தான் எடுக்க முடியும். ஒரு ஸ்கேன் எடுத்து பார்த்தா தான் தெரியும். இது நிறைய பேருக்கு அவேர்னஸே கிடையாது. அவங்க பாட்டுக்கு வெள்ளப்படுது, ஏதோ மருந்து சாப்பிடணும் அப்போதைக்கு நிறுத்திடுவாங்க. பட் அது ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா ஒரு 30-40 இயர்ஸ்க்கு மேலே வந்து பெண்களுக்கு ரொம்ப அதிகமாக பாதிப்பு ஏற்படுத்தும். அப்போ நிறைய பேர் வெயிலே போகிறதில்ல. விட்டமின் D3 எங்கேருந்து கிடைக்கும்? ஸோ இது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது சுத்தமாக நிறைய பேருக்கு அது கிடையாது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அடுத்தடுத்த டிசீஸ் வந்து வர ஆரம்பிச்சிடும். ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸுமே இதே மாதிரி தான். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இனிஷியலாக வந்து இது வந்து பொதுவாக ஒரு கான்ஜினேட்டல் டிசீஸ்ன்னு தான் சொல்லணும். ஹெரிடிட்டரியாக வரக்கூடியது, தலைமுறையாக யாரோ ஒருத்தருக்கு இருந்திருக்கும். அப்படியே அந்த டிஎன்ஏவுடைய எஃபெக்டில் தான் நமக்கு வரும். அது எப்போ வரும்னா எல்லாருக்கும் வராது. இப்போ 4 பேர் இருக்காங்க ஒரு குழந்தை ஒரு ஃபேமிலியில், 4 பேருக்கும் வருமானா வராது. யாருக்கு வந்து இம்யூனிட்டி லெவல் குறையுது, யார் ரொம்ப ஒபீஸாக இருக்கிறாங்க, ரொம்ப தவறான உணவுகளை எடுத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வரும். நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா தெரியும். வேறு யாருக்குமே வராது. இப்போ நல்லா நல்லா காலையில் எழுந்திரிச்சு நல்லா எக்ஸசைஸ் பண்ணுறாங்க, நல்லா ஃபுட் எடுத்துக்கிறாங்க, ஒரு மல்டிவிட்டமின் எடுத்துக்கிறாங்க, அவங்களுக்கு வரவே வராது. ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸுங்கிறது முடக்குவாதம், சரவாங்கி அப்படின்னு சொல்லக்கூடியது. இது மூட்டுகளில் வந்து திசுக்களில் பாதிப்பு ஏற்பட்டு கொஞ்சம் வலி, ஒவ்வொரு மூட்டாக வலிக்க ஆரம்பிக்கும். அப்போவே நம்ம அலர்ட் ஆகிடணும். ஸோ உடனே மருந்துகள் எடுத்துக்கிட்டால் இதில் வந்து நம்ம அந்த ருமட்டாய்டு மெடிசின்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது.
ஸோ அது அந்த இருக்கிற அத்தனை இன்ஃப்ளமேஷனையும் குறைச்சி அதில் இருக்கிற அந்த செல்ஸ், இப்போ நம்ம கொடுக்குற மருந்துகள் வந்து இப்போ நீங்கள் பார்த்துக்கலாம், சித்தாவில் பார்த்தீங்கன்னா மண்டலம் கணக்கில் சாப்பிட்ணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. மண்டலம் கணக்குங்கிறது இன்றைக்கி நம்ம அது நிறைய பேர் இதாக கூட தெரியும். ஆனால் உண்மை என்னன்னா மண்டலம் கணக்கு அப்படிங்கிறது சயின்டிஃபிக்கலாக ஒத்து போகிற ஒரு விஷயம். இப்போ 48 நாள் கழிச்சுன்னா ஒரு மருந்து நீங்கள் தொடர்ந்து எடுக்கும்போது அது செல் மெடிசனாக மாறிடும். செல்லில் போய் விளைவுகளை ஏற்படுத்தும். செல்லில் தானே நம்ம பதிவுகள் இருக்குது. இப்போ டிஎன்ஏ ஆகட்டும் எதாக இருக்கட்டும், அந்த செல்லில் தானே இப்போ ஒரு ஹெரிடிட்டரினா அதில் தானே. ஸோ அதை வந்து அழிக்கக்கூடிய மருந்துகள் தான் இந்த சித்த மருத்துவம் ஆயுர்வேதத்துல எல்லாம் சொல்லப்பட்டிருக்குது. ஸோ அதுதான் இன்ட்ரா செல்லுலர் பெர்மபிலிட்டி அப்படின்னு, செல்லுக்குள்ளே நுழைந்து அந்த ரெக்கார்ட்ஸ் அழிச்சிடும். ஸோ அதுக்கு தான் அந்த கண்டினியூவாக 48 days எடுங்க, சில பத்தியங்களை கரைபிடிங்கன்னு சொல்கிறது எல்லாமே. ஸோ இப்படி எடுக்கும்போது என்ன ஆகுன்னா அந்த நோய்க்கான அந்த எஃபெக்ட்ஸை அது ஃபுல்லாக எடுத்துரும் வெளியே. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக் இன்னொரு விஷயம், இம்யூன் பூஸ்ட் பண்ணுற மாதிரி சைமில்டேனியஸாக நம்ம மருந்துகளை கொடுப்போம். இப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், நல்லா அவங்க பூஸ்ட் ஆகி இது இடத்துல எப்போ ப்ராப்ளம் வரும்னா அவங்களுக்கு அதே மாதிரி நிறையா இந்த இது ஃபார்ம் ஆகி டிஃபர்மிட்டிஸ் ஃபார்ம் ஆகும், கையெல்லாம் வளைஞ்சிரும். ஈவன் ஒரு கிளாஸை கூட கையில் எடுக்க முடியாது, எந்த பொருளையுமே கையில் ஹோல்ட் பண்ண முடியாது, கால் சில நேரத்தில் ரொம்ப வளையிற மாதிரி. இப்போ இந்த மாதிரி கண்டிஷன் தான் ரொம்ப கிரானிக். அப்போ வந்து அவங்க தெரப்பட்டிக் ட்ரீட்மெண்ட் சேர்ந்து பண்ணணும். இப்போ நிறையா இப்போ ஆயுர்வேதாவில் பார்த்திங்கன்னா நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த மாதிரி சித்தாவில் சில ட்ரீட்மெண்ட்ஸ் தெரப்பட்டிக் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது, வருமாவில் இருக்குது. அது எது தேவையோ அந்த டைமுக்கு எது தேவையோ அதை நம்ம செய்ய முடியும். அதே மாதிரி தான் இப்போ இந்த டிஸ்லொகேஷன் அந்த மாதிரி இப்போ டிஸ்க் வந்து டிஸ்லொகேட் ஆகுதுன்னா அதையுமே நம்ம வந்து இந்த மாதிரி சில தெரப்பி இருக்குது, அது செய்யும்போது ஆட்டோமேட்டிக்காக லொக்கேட் ஆகிடும். ஸோ கூடவே மெடிசன்ஸ் கொடுக்கும்போது சரியாயிடும். ஆனால் இந்த நீங்கள் ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் சரவாங்கி பொறுத்தளவுக்கு என்னென்னா கண்டிப்பாக வந்து அந்த இனிஷியல் ஸ்டேஜில் மெடிசன் எடுத்துகிட்டு 100% க்யூர் ஆகும். இல்லைன்னா யூ சப்போஸ் டு டேக் மெடிசன் ஃபார் லாங் டைம் அப்படிங்கிற மாதிரி வந்துடும். பொதுவாகவே வந்து எல்லாருக்குமே ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை வாழணும் தான் விருப்பம் இருக்கும். ஆனால் இன்றைக்கி இருக்கிற இந்த ஃபாஸ்ட் லைஃப்பில் நம்ம எல்லா இடத்துலேருந்துமே ரொம்ப மாறிட்டோம். ஃபுட்லேருந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ரிஃபைண்ட் ஆயில் தான் எல்லாரோட லைஃப் ஸ்டைல்லையும் ஒன்றா இருக்கும். இப்போ நார்மலாகவே நம்ம ஒரு ஃபிட்னஸாக வச்சுக்கணும், நோய்கள் வராமல் தடுக்கணும் அப்படின்னும் போது நம்ம லைஃப் ஸ்டைலில் என்ன மாடிஃபிகேஷன்ஸ் பண்ண வேண்டியிருக்கு சார்? இல்லை நீங்கள் என்றைக்காவது ஒரு நாள் இந்த ப்ளூ மூன் நீங்கள் சொல்லுவீங்க, அப்போ 15 days ஒரு தடவை ஒரு ஹோட்டல் போகிறது, ஒரு ஜங்க் ஃபுட் சாப்பிட, நெவர் மைண்ட். இதை ரொட்டீனாக வச்சுக்கும் போது தான் பிரச்சனைன்னு சொல்கிறது. இப்போ இன்றைக்கா ஒரு நாள் ஒருத்தர் சில்லி சிக்கன் சாப்பிடணும், ரிஃபைண்ட் ஆயில் போட்டால் தான் வரும், நல்லாயிருக்கும், கடலெண்ணெயில் போட்டால் நல்லா இருக்காதுன்னா ஓகே, இட்ஸ் ஓகே. பட் ரெகுலராக அந்த நீங்கள் நம்ம பிராய்லர் சிக்கன் தான் சாப்பிடுவேன் அப்படிங்கிறது தவறான விஷயம். அது உங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் நம்ம அதிகமாக எடுத்துக்கணும். ஒரு சேரில் வந்து ஆன்டிபயோட்டிக் ஒர்க் பண்ணால் போயிடும், இந்த மெடிசன் ரெசிஸ்டண்ட் அப்படிங்கிற பொசிஷனுக்கு நீங்கள் வந்துடுவீங்க. ஸோ எல்லாமே வந்து நம்மளுடைய இயற்கை அந்த காலத்தில் எல்லாமே சொல்லிக் கொடுத்துருங்க. அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு அவேர்னஸ் கிரியேட் ஆகிடுச்சு. நிறைய இடத்துல இது ஆர்கானிக் ஃபுட்டு, ஆர்கானிக் ஷாப்ஸ் எல்லாம் வந்துருச்சு. ஸோ இயற்கையாக வந்து உங்களுக்கு நல்லெண்ணெய், சல்ஃபர் வைக்காத தேங்காய் எண்ணெய் அவ்வளோ அருமையான விஷயம். ஆனால் இப்போ அது எஃபெக்டிவ். இப்போ நான் போய் ஒருத்தருக்கு வந்து சொல்லுவோம், மிளகு எடுத்துக்கோங்க, சீரகம் எடுத்துக்கோங்கன்னா, மஞ்சத்தூள் எடுத்துக்கோங்க, இதெல்லாம் செஞ்சு ஒரு கஷாயம் செய்தீங்கன்னா ஒன்றும் எஃபெக்டே இல்லைங்கன்னு. எப்படி எஃபெக்ட் இருக்கும்? நம்ம ஏன்னா பப்பாளி விதை தான் மிளகாய் வாங்கிட்டு இருக்கிறோம், எல்லாமே கலப்படம். ஸோ அப்போ என்னன்னா அடல்ட்ரி எந்தெந்த இடத்துல இருக்கோ அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. இப்போ பால் எடுத்துக்கன்னு உடனே போய் பேக்கெட் பாலை வாங்கிட்டு வந்து செஞ்சால் எப்படி எஃபெக்ட் இருக்கும்? அது ரொம்ப ரிஸ்க் இல்லைங்களா? இதுதான் இப்போ பிரச்சனை இங்கே. ஸோ நல்ல பொருட்களை வச்சு இப்போ நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு பழம் வாங்குறோன்னா, காய்கறி வாங்கணும், அப்படி ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் தான் வாங்குகிறோம். அப்போ அவன் எவ்வளோ கெமிக்கல் எடுத்தால் அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கொஞ்சம் புழு பூச்சி விழுந்ததை எடுத்தால் தான் நேச்சுரலில் விளைஞ்சதுன்னு அர்த்தம். இதை தெரியாமல் இருக்கிறது தான் பிரச்சனை. இப்போ நம்ம உணவுகள் செலக்ட் பண்ணும்போது அந்த மாதிரி ரொம்ப இந்த ஃப்ரெஷ்ஷாக பாலிஷ்டாக இருக்கிறத வாங்காமல் நார்மலாக விளைநிலத்திலிருந்து வர்றது, ஆர்கானிக் ஃபுட்ஸ் யூஸ் பண்ணுறது, டெய்லி கொஞ்சம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுறது, நல்ல ஸ்ட்ரென்த் விட்டமினில் உணவுகளை எடுத்துக்கிறது. ரொட்டீனாக ஒரு ஸ்டீரியோ டைப்பாக காலையில் இட்லி தோசை, மத்தியானம் சாதம், மறுபடியும் நைட் டிஃபன், இப்படி ஒரு ஸ்டீரியோ டைப்பாக இல்லாமல் ஒரு ஜூஸு, ஒரு சூப்பு, அதே மாதிரி வெரைட்டி ஆஃப் ஃபுட்டு, ஒரு ஸ்ப்ரோட்டட் ஃபுட்டு, ஏதாவது ஒன்று, ஒரு ட்ரை ஃப்ரூட் ஜூஸு, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று மாற்றி எடுத்துகிட்டு இருந்தாவே நல்ல கொஞ்சம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது ரொம்ப மஸ்ட்டு. இதெல்லாம் பண்ணாவே கண்டிப்பாக வந்து நல்ல இம்யூன் நல்லா பூஸ்ட் ஆகும். கண்டிப்பாக நோய்க்கு அப்படிங்கிற ஸ்டேஜில் சீக்கிரமாக போக மாட்டோம். இதையும் மீறி வர நோய்களை பற்றி நான் பேசுகிறேன். 95% நோய்கள் வந்து தீர்க்கக்கூடியவையே குறைந்த கால மருத்துவத்தில் அப்படிங்கிறது தான் இந்த இன்டகிரேட்டட் சிகிச்சையினுடைய ஒரு மெயின் விஷயமே அதுதான். அப்போ உணவுகள் கரெக்டு, பயிற்சிகள் செல்லுது, இதெல்லாம் நம்ம கரெக்ட் பண்ணி சரி பண்ணாவே சரியாகும்.
பொதுவாக மருத்துவம் அப்படின்னாலே ஒரு நோயை நம்ம சரி பண்ண போகும்போது நமக்கு வந்து பக்க விளைவுகள் இருக்க மாதிரி வேறு ஏதாவது ஒரு பிரச்சனையை நம்ம வரதை பார்க்குறோம் ஆங்கில மருத்துவமில். இப்போ இதுக்கு அப்பாற்பட்டு மற்ற எல்லா மருத்துவ முறையும் ஒருங்கிணைஞ்சு இந்த மருத்துவ முறையில் அதற்கான வாய்ப்புகள் இருக்கா? இட்ஸ் அ ப்ரூவன் ரிசல்ட். இப்போ நீங்கள் ஒரு குழந்தைய அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கன்சீவான லேடிக்கு ப்ரெக்னென்சி பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு எந்த தாயும் சேயும் நலமாகவே இருப்பாங்க. கடைசி வரைக்கும் நார்மல் டெலிவரி இருக்கும், குழந்தை நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். இது அப்போ அந்த காலத்தில் ஒரு லேகியம் செஞ்சு கொடுப்பாங்க டெய்லி வீட்டில். இதே தான் நம்ம மெடிசன் சொல்கிறோம். ஸோ இதே தான் நம்ம பேஷண்ட்ஸுக்கு இதில் சைடு எஃபெக்ட் அப்படிங்கிறது நாட் ஈவன் சிங்கிள்% கிடையாது. அப்போ கூட ஒருத்தர் கேட்டார், இப்போ நீங்கள் வந்து ஒரு டோஸ் எடுக்கிறதுக்கு பதிலாக 10 டோஸ் எடுத்தால் என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு இட்லி சாப்பிட்றதுக்கு பதிலாக இப்போ 4 இட்லி டெய்லி நீங்கள் சாப்பிடுவீங்க, வர 20 இட்லி சாப்பிட்டா என்ன ஆகுமோ அந்த எஃபெக்ட் தான். ஸோ இட்ஸ் நாட் கால்ட் சைடு எஃபெக்ட்ஸ். இது வந்து சும்மா வேணும்னே நம்ம பண்ணால், ஃபோர்ஸ்ஃபுல்லாக பண்ணால் ஏதாவது ஒரு சின்ன சிம்டம் இருக்கும். தட் இஸ் ஆல்சோ க்யூரபிள். ஒரு டயரியா போச்சுன்னா முடிஞ்சுது, அவ்வளோதான். ஸோ இதில் சைடு எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிறது எந்த ஸ்டேஜ்லேயுமே வராது. ரொம்ப ரொம்ப ஒரு குழந்தைக்கு கூட எடுத்து ஈஸியாக கொடுத்துரும். இப்போ பெரியவங்களுக்கு கொடுத்துருக்குறோம், ஒரு பயங்கர கிரானிக் டிசீஸ், ஒரு பெரியவங்களுக்கு ஒரு மருந்து கொடுத்துருக்கோம், எடுத்து ஈஸியாக வந்து ஒரு பெரிய குழந்தைக்கு சாப்பிட்ருச்சு, ஒன்றுமே ஆகாது. ஸோ அவ்வளோ சேஃப் மெடிசன். அதுதான் இதில் முக்கியமான விஷயம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ நிறைய பேர் என்னென்னா, இப்போ நான் 10 வருஷமாக டயபெட்டிக் மருந்து எடுத்துகிட்ருக்கிறேன், மனநலத்துக்கு ரொம்ப 10 வருஷமாக மருந்து எடுத்துகிட்ருக்கிறேன், என்னால் க்யூர் பண்ண முடியல. இதுலேருந்து டைரெக்டாக நம்ம இதுக்கு போகும்போது 2 மருந்து ஒன்றா எடுத்துக்கலாமான்னா ஒன்றுமே செய்யாது. இப்போ இந்த மருந்து நீங்கள் மற்ற மருந்துகளோ மாடர்ன் மெடிசனோ எடுத்துக்கும்போது உணவு சாப்பிட்லாமா அப்படிங்கிற மாதிரி தான் இந்த கேள்வி. ஸோ ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கலாம். இப்போ எங்கள் மருந்துகளை எடுக்க ஆரம்பித்ததுமே ஒரு 15 நாள் 1 மந்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் உடம்புல அந்த இம்யூன் பூஸ்ட் ஆகிறதையும் நீங்கள் இதுவரை இல்லாத ஒரு உற்சாகத்தை அடையிறதையும் பார்க்கலாம். அப்போ என்ன பண்ணுவோன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஏற்கனவே எடுத்துகிட்டு இருக்கிற மருந்தை வித்ரா பண்ணும். ஸோ இதுக்கு பேர் அந்த டேப்பர் டவுனிங் பண்ணுவோம். ஸோ டேப்பர் டவுன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக பேஷண்ட்ஸ் ஆல்சோ வெரி சேஃப். ஸோ ஒரு ஸ்டேஜுக்கு வரும்போது அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட், ஆஹா இந்த மருந்து நல்லா வேலை செய்யுது, இவன் இந்த மருந்து வந்து விட்டுட்டு நம்ம இருக்கலான்னு. அதுக்கப்புறம் நம்ம மருந்தில் கொஞ்ச நாள் ட்ராவல் பண்ணும்போது 1 மண்டலமோ 5 மண்டலமோ 4 மண்டலமோ எடுக்கும்போது அது செல் மெடிசனாக மாறுது, நோய் ஃபுல்லாக க்யூர் பண்ணுது. இதுதான் இந்த கான்செப்ட். ஒரு ஒருங்கிணைந்த ஒருங்கிணைந்த மருத்துவ முறை அப்படிங்கிறது என்ன? எந்த மாதிரியான ஒரு மருத்துவ முறையெல்லாம் ஒருங்கிணைஞ்சு இப்போ நீங்கள் செயல்பட்டு இருக்கீங்க? இந்த மருத்துவம் யாருக்கெல்லாம் பயன்படும்? நாள்பட்ட நோய்கள், தீராத நோய்கள் அப்படின்னு வரும்போது இந்த சிகிச்சை முறை மூலமாக எந்த அளவுக்கு முழுமையாக குணமடைறதுக்கான வாய்ப்பு இருக்குது? நம்ம நேச்சரை விட்டு தாண்டி ரொம்ப தூரம் போயிட்டோம், இயற்கையோடு வந்து வாழணுங்கிற அவசியம் என்ன? நிறைய லைஃப் ஸ்டைலில் மாற்ற வேண்டிய அவசியங்கள் இருக்குன்றதை சொல்லியிருக்கீங்க. நோய் வரதுக்கு முன்னாடி அதை தடுக்கிறதுக்கான அவசியமும் நம்ம பேசியிருக்கோம். இந்த சிகிச்சை முறை மூலமாக எந்த ஒரு பக்க விளைவுகளும் இல்லாமல் முழுமையாக சரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குன்னு உங்களோட கருத்துக்கள் அனைத்தையும் எங்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்ததுக்கு நன்றி. தேங்க்யூ வெரி மச். நாம் அறிந்து கொள்ள வேண்டிய பல அரிய தகவல்களை அழகிய தமிழில் தொகுத்து இனிமையாக வழங்க வந்திருக்கிறார் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றை சொல் நன்றை சொல். அனைவருக்கும் அன்பு வணக்கம். வாழ்வில் முன்னேற வேண்டும், மேன்மை அடைய வேண்டும் என்கிற எண்ணம் இல்லாதவர்கள் உலகில் இருக்க முடியாது. ஆனால் எல்லோரும் முன்னேற்றத்தை அடைந்து விடுகிறோமா, வாழ்வில் மேன்மையை பெற்று விடுகிறோமா என்றால் மிக மிக பெரும்பான்மையாக முன்னேற்றம் அடைய இயலாதவர்கள்தான் கூடுதலாக இருக்கிறார்கள் என்பது தெளிவாக தெரிகிறது. எல்லோருக்கும் வாழ்வில் முன்னேற வேண்டும், மேலே ஏற வேண்டும் என்கிற எண்ணம் இருந்தும் ஏன் அது நடைபெறாமல் போகிறது என்கிற ஒரு கேள்விக்கு நாம் விடை சொல்ல வேண்டும். இந்த நேரத்தில் இந்த முன்னேற்றம் ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையில் எப்படி வாய்க்கிறது என்று நாம் பார்க்கலாம். முன்னேறுவதற்கு ஒவ்வொருவரும் திட்டமிட வேண்டும், அதற்காக உழைக்க வேண்டும், அதில் ஈடுபாடு இருக்க வேண்டும் என்பதெல்லாம் வழக்கமாக நாம் சொல்லி கொண்டிருக்கிற செய்திகள்தான். ஆனால் எந்த திட்டமும் இல்லாமல், எந்த உழைப்பும் இல்லாமல் சிலர் கடகடவென்று வாழ்வில் மேலேறி விடுவதை நாம் பார்க்கிறோம். இந்த மேலேறுவதென்றால் பண அடிப்படையில், புகழ் அடிப்படையில், பதவி அடிப்படையில், செல்வாக்கின் அடிப்படையில், சமூகத்தில் மதிக்கப்படுகிற நிலையில் என்று பல்வேறு விதமான தளங்களை நாம் பார்க்கலாம். எந்த தளத்தில் இருந்தாலும் பெரிய முயற்சியே இல்லாமல், அதற்குரிய திட்டங்களே இல்லாமல் சிலர் மிகப்பெரிய இடத்திற்கு உயர்ந்து விடுவதையும், எல்லா திட்டங்களும் இருந்தும் மிக கடுமையாக உழைத்தும் அந்த துறையிலே பெரும் ஈடுபாடு இருந்தும் இறுதி வரைக்கும் முன்னேறாமலேயே போய்விடுகிறவர்களையும் நாம் பார்க்கிறோம். இது இயல்பாக பல நேரங்களிலே முன்னும் பின்னுமாக முரணாக அமைந்து விடுகிறது. ஆனால் பொதுவான விதி என்பது
உங்கள் ஈடுபாடு, திட்டம், உழைப்பை பொறுத்து உங்கள் உயரம் அமையும் என்பதுதான், அமைய வேண்டும் என்பதுதான் நியாயம். விதிவிலக்காக இப்படி மாறியும் அமைந்து விடுகிறது என்று நாம் கருதுகிறோம். ஆனால் பல நேரங்களில் உரியவர்களுக்கு உரிய இடம் கிடைப்பது தான் விதிவிலக்காக ஆகிவிடுகிறதே தவிர மற்றவர்கள் சட்டென்று மேலேறுவதும் இறங்குவதுமாக இருக்கிற நிலையை பார்க்க முடிகிறது. எனவே இந்த முன்னேற்றம் என்பது 4 விதமான நிலைகளில் நமக்கு வந்து சேருகிறது என்று கருதலாம். சிலருக்கு இந்த மின் தூக்கியைப் போல அமைகிறது, லிஃப்ட் என்று சொல்கிறோம் இல்லையா? ஏறி நின்றவுடன் அதுவே கொண்டு போய் மேலே ஏறி விட்டு விடுகிறது. நாம் அதில் எந்த விதமான முயற்சியும் எடுத்துக்கொள்ளவில்லை, எந்த உழைப்பும் இல்லை. அந்த இடத்தில் போய் நின்றவுடன் அந்த மின் தூக்கி நம்மை கொண்டு போய் 20வது மாடியிலோ 25வது மாடியிலோ விட்டு விடுகிறது. இது ஒன்று. இன்னொரு பக்கத்தில் உழைப்பும் கண்டிப்பாக தேவை. பெரிய அளவுக்கு இல்லை என்றாலும் மாடி படிகள் இருக்கின்றன. மலையிலே ஏறுவது போல இல்லை, கரடுமுரடான பாதையில் ஏறுவது போல இல்லை, படிக்கட்டுகள் இருக்கின்றன, கைப்பிடி சுவரும் இருக்கிறது என்றால் ஒவ்வொரு படியாக மேலேறி போவது என்பது 2வது. இந்த 2ம் இல்லாமல் கரடுமுரடான பாதையில் ஏறுவது 3வது. ஒழுங்கான பாதை இல்லை, படிகள் இல்லை, கைப்பிடி இல்லை, தட்டு தடுமாறித்தான் மேலே ஏற வேண்டி இருக்கிறது என்றால் அது 3வது. வழுக்கு மரம் போன்று இருப்பது 4வது. என்னதான் ஏறினாலும் ஏறிய வரைக்கும் சரி என்பது கூட இல்லாமல் ஏறிய இடத்திலிருந்து மறுபடியும் வழுக்கி கீழே விழுந்து விடுவது என்பது 4வது. எனவே மின் தூக்கியா, நமக்கு கிடைத்திருக்கிற பாதை படிக்கட்டா, அல்லது கரடுமுரடான மலைப்பாதையா, வழுக்கு மரமா என்பதை பொறுத்து எதுவாக இருந்தாலும் முன்னேற வேண்டும் என்கிற முயற்சி தான் நம்மை மேலே கொண்டு போய் சேர்க்கும் என்பதையும் நாம் எண்ணிக்கொள்ள வேண்டும். இதனை ஷேக்ஸ்பியர் தன்னுடைய 12th நைட் என்கிற ஒரு நாடகத்தில் போகிற போக்கில் மிக எளிமையாக சொல்லிவிட்டு போகிறார். இந்த மேன்மை, கிரேட்னஸ் என்பதை பார்த்து ஒன்றும் நீங்கள் பி நாட் அஃப்ரைட் ஆஃப் கிரேட்னஸ், அதை பார்த்து ஒன்றும் நீங்கள் அச்சப்படவோ மிரண்டு போகவோ வேண்டாம். சம் ஆர் பார்ன் வித் கிரேட்னஸ், சம் அச்சீவ் கிரேட்னஸ். சில பேர் பிறக்கும்போதே ஒரு பெருமையோடும் புகழோடும் பிறக்கிறார்கள். தோன்றி புகழோடு தோன்றுக என்று வள்ளுவன் சொன்னது. பிறக்கும்போதே நீ புகழோடு பிறக்க வேண்டும் என்றால் அந்த புகழுக்கு உரிய அந்த துறையில் நீ தோன்ற வேண்டும் என்பதுதான் அதனுடைய பொருள். ஷேக்ஸ்பியர் சொல்கிற போது சொல்கிறார், சம் ஆர் பார்ன் கிரேட். சிலர் பிறக்கிற போதே உயர்வானவர்களாக புகழ் உடையவர்களாக பிறக்கிறார்கள். சம் அச்சீவ் கிரேட்னஸ். இன்னும் சிலர் இருக்கிறார்கள், அவர்கள் போராடி புகழை, மேன்மையை பெறுகிறார்கள். 3வது வகையை ஷேக்ஸ்பியர் சொல்கிறார். அதுதான் நான் சொன்ன அந்த முதல் வகை. போய் ஏறி நின்றவுடனேயே மேலே கொண்டு போய் விட்டு விடுகிற மின் தூக்கியைப் போல சம் ஹாவ் கிரேட்னஸ் தட் த்ரஸ்ட் அப்பான் தம் என்று ஷேக்ஸ்பியர் சொல்கிறார். சிலருக்கு வந்து சேருகிற புகழ் இருக்கிறதே, அது அவர்கள் மீது திணிக்கப்பட்ட புகழாக இருக்கிறது. அவன் கூட முயற்சி செய்யவில்லை, அவனை தேடி வந்து புகழ் அவனை அப்படியே போட்டு அமிழ்த்துகிறது என்று ஷேக்ஸ்பியர் சொல்லுகிறார். சிலர் புகழோடு பிறக்கிறார்கள், சிலர் புகழை நாடி நடக்கிறார்கள், சிலரை புகழ் வந்து அழுத்தி கொண்டு போய் மேலே சேர்க்கிறது என்று சொல்லுகிற போது எல்லோருக்கும் வாழ்க்கை ஒரே மாதிரியாக இல்லை. ஆனாலும் எல்லோருக்கும் விருப்பம் ஒரே மாதிரியாக இருக்கிறது. வாழ்க்கையும் விருப்பமும் சிலருக்குத்தான் பல நேரங்களில் இணைந்தும் ஒத்தும் போகின்றன என்று நாம் பார்க்க வேண்டும். இதனைத்தான் புராணிகர்கள் அல்லது அந்த மத நம்பிக்கை உடையவர்கள் விதி என்று எளிமையாக சொல்லிவிடுகிறார்கள். கவிஞர் கண்ணதாசன் கூட ஒரு பாட்டிலே சொல்லுவார், அது விதி தத்துவம்தான். கடல் மீது கனி மீது விழுந்தோர்கள் உண்ணுங்கள், கடல் மீது விழுந்தோர்கள் நீந்துங்கள் என்று கண்ணதாசன் ஒரு திரைப்பட பாட்டில் சொல்லுவார். விழுகிற இடம் எது என்று நமக்கு தெரியாது. ஒருவேளை கனிகளின் மீது விழுந்தால் நல்லது, எடுத்து உண்ணுங்கள். ஆனால் கடல் மீது விழுந்து விட்டால் அவன் கனிகளை உண்டு கொண்டிருக்கிறானே என்று நினைத்து கவலைப்பட்டு பயனில்லை, கடல் மீது விழுந்தோர்கள் நீந்துங்கள் என்று கண்ணதாசன் சொல்லுவார். இது விதி தத்துவம்தான். எங்கே விழுகிறோம் என்பதை நாம் முடிவு செய்ய முடியாது. நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் விழலாம். ஆனால் இந்த பாட்டு வரியிலேயும் சொல்லப்படுகிற ஒரு செய்தி என்னவென்றால், எந்த இடத்தில் நீங்கள் விழ நேர்ந்தாலும் அந்த இடத்தில் நீங்கள் தொடர்ந்து செயல்பட வேண்டும் என்பதுதான். யார் செயல்படுகிறானோ அவன்தான் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். இப்போதும் கூட நாம் இப்படி ஒரு விளக்கத்தை சொல்லலாம்.
இளைஞர்கள் யார், முதியவர்கள் யார் என்று கேட்டால், இயங்குகிறவர்கள் இளைஞர்கள், இயங்காதவர்கள் கிழவர்கள் என்பதுதான் அதற்கு பொருத்தமான விடையாக இருக்க முடியும். இளைஞனாக இருந்தும் அவன் இயக்கமே இல்லாமல் இருந்தால் அவன் கிழவனை விட எந்த பயனுமற்றவன்தான். வயது முதிர்ந்ததற்கு பிறகும் இயங்கிக் கொண்டே இருந்தால் அவன் இளைஞனை விட சுறுசுறுப்பானவன் என்று பொருள். எனவே நம்முடைய வாழ்க்கை என்பதே நம் இயக்கத்திலே தான் இருக்கிறது. நமக்கு மின்தூக்கி கிடைத்தால் அது வேறு, இல்லை என்றால் படிகளில் ஏறி பழகுவது, இல்லை என்றால் கரடு முரடான மலைப்பாதைகளையும் கடக்க கற்றுக்கொள்வது, அதுவும் இல்லை வழுக்கு மரம்தான் வாய்த்தது என்றால் அதிலும் வழுக்கி கீழே விழுந்தாலும் மறுபடியும் மேலேற நாம் எடுத்துக்கொள்ளுகிற முயற்சி இருக்கிறதே, அதுதான் நம் வாழ்வில் நம் இயக்கம் என்கிற அந்த ஒன்று தான் நம்மை மேலேற்றும். எனவே எல்லோருக்கும் புகழ் வந்து ஷேக்ஸ்பியர் சொல்லுவது போல அழுத்தும் என்று சொல்ல முடியாது. புகழோடு பிறக்கிறவர்களும் கூட சம்ஆர் பார்ன் கிரேட் என்பதும் கூட குறைவுதான். எனவே எது நாம் பொதுவாக எடுத்துக்கொள்ள வேண்டுமென்றால், முன்னேற்றத்தில் விருப்பம் உடையவர்களாக நாம் அனைவரும் இருக்கிறோம். முன்னேற்றத்தை நோக்கி, மேன்மையை நோக்கி நாம் தொடர்ந்து செயல்பட வேண்டும் என்பதுதான் சம் அச்சீவ் கிரேட்னஸ். சிலர் அந்த மேன்மையை அடைகிறார்கள், மேன்மையை நோக்கி செயல்படுகிறார்கள், அதனால் மேன்மையை அடைகிறார்கள் என்கிற பொருளை நாம் உள்வாங்கிக் கொண்டால் நம்முடைய செயல்பாட்டினுடைய தொடர்ச்சி, இடையறாத தொடர்ச்சி தான் என்றைக்கும் கனிகளை கடைசியிலாவது கொடுக்கும் என்கிற நம்பிக்கையை நமக்கு தரும். எனவே முன்னேற்றம் என்பது எது வாய்க்கிறதோ அதுதான் என்று கருத வேண்டியதில்லை. எந்த அளவுக்கு நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய இயக்கம் தொடர்ச்சியாக இருக்கிறதோ அதை பொறுத்தே நம் முன்னேற்றம் என்றால் இயங்குவோம். ஒரு நாளும் இயங்காமல் இருக்க மாட்டோம், ஒரு நாளும் தேங்கி போக மாட்டோம். வெற்றியோ தோல்வியோ வாழ்வில் இயங்கிக் கொண்டே இருப்போம் என்பதுதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய உறுதி. மக்கள் தொகை அதிகரித்து வரும் இந்தியாவில் சர்க்கரை நோயாளிகளின் எண்ணிக்கையும் அதிகரித்து கொண்டே வருகிறது. இதற்கு காரணம் நாம் வாழும் தவறான வாழ்க்கை முறையும் தவறான உணவு பழக்கங்களும் தான். சர்க்கரை நோயை பற்றியும் அதை எப்படி கட்டுப்படுத்தலாம் என்பதை பற்றியும் இன்றைய ஆலோசனை நேரத்தில் பார்க்கலாம். இன்றைய ஆலோசனை நேரத்தில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நம்ம சர்க்கரை வியாதியை பற்றி பார்க்குறோம். இந்த சர்க்கரை வியாதியினுடைய தாக்கம் உலகம் முழுவதும், குறிப்பாக இந்தியாவிலும் சீனாவிலும் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுவும் இந்தியாவில் குறிப்பாக தென் மாநிலங்களில் இதனுடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்தியாவில் கிட்டத்தட்ட 6 கோடி மக்கள் இந்த சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டிருப்பதா ஆய்வுகள் கூறுகின்றன. 2030 இந்த 6 கோடிங்கிறது 10 to 12 கோடியாக உயரும் என கணக்கிட்டிருக்காங்க. அப்படி ஒரு சூழ்நிலை வரும் பட்சத்தில் இப்பொழுது சர்க்கரை நோயாளிகளினுடைய எண்ணிக்கையில் முதலிடத்தில் இருக்கிற சீனாவை நாம் பின்னுக்கு தள்ளி விடுவோம் என்று இந்த ஆய்வுகள்லாம் கூறுகிறது. ஆனால் இதில் என்ன ஒரு வருத்தமான விஷயம்னா, முதல்ல இந்த சர்க்கரை நோயினுடைய தாக்கம் மேலை நாடுகளில் அதிகமாக இருந்தது. அப்படியே மெல்ல மெல்ல அப்படியே இது தென்கிழக்கு ஆசிய நாடுகளை, குறிப்பாக இந்தியாவெல்லாம் தாக்க ஆரம்பிக்கும் போது இது பல பரிமாணங்களில் வெளிப்பட தொடங்கிச்சு. குறிப்பாக பார்த்திங்கன்னா மேலை நாடுகளில் 50 to 60 வயதுடைய முதிர்ந்த மக்களை தாக்கி வந்த இந்த சர்க்கரை நோய் இந்தியாவுக்குள்ளே மெல்ல அது தாக்கும் பொழுது கிட்டத்தட்ட 30 to 40 வயதுடைய இந்த மக்களை வந்து தாக்க ஆரம்பிச்சிருக்கு. என்னுடைய விளைவு என்னென்னா, இந்த 30 to 40 வயசில் தாக்கும் பொழுது நாட் ஓன்லி அந்த பொருளாதாரம் பணச்சிக்கல் வர்றது மட்டும் இல்லாமல் அந்த வேலை செய்யும் திறனும் குறைகிறது. இந்த வேலை செய்யனுடைய திறன் குறையும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய நாட்டினுடைய பொருளாதாரமும் பாதிக்கப்படுது. இன்னொன்று, நாம் முன்னாடி நம்பி வந்ததற்காக மாறாக என்னன்னு பார்த்திங்கன்னா, ஆண்களுக்கு இணையாக இன்று பெண்களும் இந்த சர்க்கரை நோயால் அதிக அளவில் பாதிக்கப்பட தொடங்கிட்டாங்க. ஸோ அது நம்மளுக்கு ஒரு ஆச்சரியமான, ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயமாக இந்த தகவல்கள் கூறுகின்றன. இன்னொன்று பார்த்திங்கன்னா, முதல்ல இந்த சர்க்கரை நோய்ங்கிறது ஒரு நகர்ப்புறத்து நோய் என்ற நிலை மாறி இப்போ இது கிராம மக்களையுமே தாக்க தொடங்கியிருக்கு. இப்படி இந்த சர்க்கரை நோய் ஒரு பெரிய அளவில் இந்தியாவை தாக்கி வந்திருக்கிற போதிலும் நமக்கும் பார்த்திங்கன்னா பல்வேறு விதத்தில் ஒரு விழிப்புணர்வு தகவல்கள் பல்வேறு விதங்களில் பல்வேறு கோணங்களில் நம்மளுக்கு கிடச்சிக்கிட்டு இருக்கு. இந்த வேகமாக முன்னேறி வருகின்ற இந்த மருத்துவ உலகத்தில் இந்த சர்க்கரை நோய்க்கான மருந்துகள் வேகமாக கண்டுபிடிக்கப்பட்டாலும் சர்க்கரையை கட்டுப்படுத்துவதில் என்னமோ நம்ம பின்தங்கி தான் இருக்கிறோம்.
ஒரு சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா மருத்துவர்கள் சொல்கின்ற அறிவுரைகளை நம்மளால் பின்பற்ற முடியல, அல்லது மருத்துவர்கள் கூறக்கூடிய அந்த மருந்துகளை நம்மளை வாங்கும் சக்தி குறைவாக இருக்குது, அல்லது இந்த இரண்டுமே நம்மளால் பண்ண முடியாத சூழ்நிலையில் ஏதோ ஒரு விதத்தில் இந்த சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துவதில் நம்ம பின்தங்கி இருக்கோம். ஸோ இந்த ஆலோசனை நேரத்தில் இந்த நிகழ்ச்சியினுடைய மிக முக்கியமான நோக்கமே இந்த சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துவதில் எங்கே நாம் ஒரு பெரிய குறை இருக்குங்கிறத நம்ம இங்கே அலச போகிறோம். அப்போ இதற்கு ரொம்ப முதன் முறையாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், இந்த சர்க்கரை நோயை சரிவர நீங்கள் புரிந்து கொண்டாலே இந்த சர்க்கரை நோயை எளிதில் கட்டுப்படுத்திடலாம். இந்த சர்க்கரை நோயினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்காக நாம் அன்றாடம் வேலை செய்வதற்கு நமக்கு ஒரு எனர்ஜி, சத்து என்று ஒன்று தேவை. இந்த எனர்ஜி எப்படி கிடைக்குது? கண்டிப்பாக உணவுலேருந்து, ஃபுட்லேருந்து தான் கிடைக்குது. அப்போ இந்த உணவில் இருக்க எந்த பொருட்கள் இந்த சக்தியை கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் 3 பொருட்கள் சக்தியை கொடுக்கு. ஒன்று கார்போஹைட்ரேட்னு சொல்லக்கூடிய அந்த குளுக்கோஸ், சர்க்கரை. இதுதான் நாங்கள் என்ன சொல்லுவோம், இன்ஸ்டன்ட் எனர்ஜி. இப்போ பிரெயினுக்கெலாம் பார்த்தீங்கன்னா உடனே எனர்ஜி கிடைக்கணும்னா அந்த குளுக்கோஸ் இருந்தால் உடனே எனர்ஜி கிடைக்கும். அதை பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய அத்லெட்ஸு, இந்த ரன்னிங் ஸ்போர்ட்ஸ் மேனுக்கெலாம் உடனே எனர்ஜிக்கு பார்த்தீங்கன்னா இந்த குளுக்கோஸ் கலந்து கொடுக்கறது இதனுடைய ரீசன் தான். இரண்டாவது கொழுப்பு சத்து. ஏதோ கொழுப்பு நம்ம ஒரு தீண்டத்தகாத பொருள் நம்ம நினைக்கிறோம். கொழுப்புனால நிறைய பயன்கள் இருக்குது. ஈவன் அந்த கொழுப்பு கூட அதிலிருந்து வரக்கூடிய சக்தி நம்மளுடைய உடலினுடைய பல உறுப்புகள் இயங்குவதற்கு காரணமாக இருக்குது. இன்னொன்று இந்த புரதத்திலிருந்து வர்ற சக்தி. ஆனால் இதில் நம்ம உடல் முதன்மையாக விரும்பி இன்ஸ்டண்ட்டாக உடனடியாக விரும்பி எடுத்துக்கிற சக்திக்கான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த குளுக்கோஸ் தான். அப்போ நம்ம என்ன சாப்பிட்டாலும், அது ஒரு காய்கறியாக இருந்தாலும், பழமாக இருந்தாலும், அரிசியாக இருந்தாலும், கோதுமையாக இருந்தாலும், என்ன சாப்பிட்டாலும் அதிலிருந்து இந்த 3 பொருட்கள் தான் நம்மளுக்கு மெயினாக கிடைக்குது. ஒன்று புரதச்சத்து, கார்போஹைட்ரேட் சொல்லப்படக்கூடிய அந்த குளுக்கோஸ் சர்க்கரை சத்து, இன்னொன்று கொழுப்பு சத்து. அப்போ இந்த சத்துக்களில் இருந்தால் நம்ம எனர்ஜி கிடைக்குது. ஆனால் உணவுப் பொருட்களை பொறுத்து இந்த சத்துக்கள் வேறுபடும். இப்போ அரிசியில் பார்த்திங்கன்னா நிறைய உங்களுக்கு சர்க்கரை சத்து இருக்கும், கோதுமையில் புரதச்சத்து இருக்கும், காய்கறிகளில் குறிப்பாக சீரியல்னு சொல்லக்கூடிய அந்த திணை வகைகள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய புரதச்சத்துக்கள் காணப்படும். இப்படி ஒவ்வொரு உணவுப் பொருளை பொறுத்து இந்த சத்துக்கள் வேரி ஆகுது. இந்த சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு எங்கே பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இந்த புரதச்சத்தை சக்தியாக எனர்ஜியாக யூஸ் பண்ணுறதுல உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை, கொழுப்பு சத்தை எனர்ஜியாக யூஸ் பண்ணுறதுல எந்த ப்ராப்ளமும் இல்லை, சக்தியாக யூஸ் பண்ணுறதுல ப்ராப்ளம் இல்லை. இந்த சர்க்கரை சத்தை, அந்த உணவில் இருக்க அந்த சர்க்கரை சத்தை எனர்ஜியாக அதை சக்திக்கு பயன்படுத்த முடியாமல் இந்த உறுப்புகள் தவிக்கும் இந்த நிலைக்கு பேர் தான் சர்க்கரை நோய் அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா என்னென்னா, ஒன்றுமே இல்லை, நீங்கள் சாப்பிட்றீங்க, சாப்பிட்றதுல எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு சாப்பிட்றதுல எந்த ப்ராப்ளமும் இல்லை. அது செரிமானம் ஆகிறது எந்த ப்ராப்ளம் இல்லை. செரிமானம் ஆகி 3 சத்துக்களும் ரத்தத்துக்குள்ளே செல்வதிலும் எந்த ப்ராப்ளம் இல்லை. ஆனால் அந்த ரத்தத்தில் இருக்கிற மிதந்து கொண்டிருக்கின்ற அந்த சர்க்கரை சத்தை அந்த உறுப்புகள் தன்னுடைய சக்திக்காக, உறுப்புகள் இயங்குவதற்காக அந்த சர்க்கரை சத்தை எடுத்து பயன்படுத்தணும்னா ஒரு பொருள் தேவைப்படுது. அந்த பொருள் பேர் தான் இன்சுலின் நம்ம சொல்கிறோம். எப்போ ஒருத்தருக்கு இன்சுலின் குறைய ஆரம்பிக்கிறதோ, தன்னுடைய உடலில் நார்மலாக சுரக்க வேண்டிய அளவில் இருந்து எப்பொழுது குறைவாக சுரக்க ஆரம்பிக்குதோ அதுக்கு பேர் தான் நம்ம சர்க்கரை நோய் என்று சொல்கிறோம். இந்த இன்சுலின் சுரப்பு பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு அந்த வியாதி ஆரம்பிக்கும் போது கம்ப்ளீட்டாக இன்சுலின் சுரப்பது முற்றிலும் நின்றுவிடும், 0%. அதான் சொல்லுவோம் அப்சல்யூட் இன்சுலின் டிஃபிஷியன்சி, ஒன்றுமே இருக்காது. இதை தான் நம்ம இந்த டைப் 1 டயபெட்டிஸ்ன்னு சொல்லுவோம். நிறைய பார்த்திங்கன்னா மக்கள் கூட ஆச்சரியமாக கேட்பாங்க, என்ன சார் 7 வயசில் 5 வயசில் 12 வயசுலாம் ஒரு சுகர் வருது, இன்சுலின்லாம் போட்டுட்டு இருக்காங்களே, அதுதான் இந்த டைப் 1 சொல்லப்படும். இந்த டைப் 1 அப்படிங்கிற இந்த சர்க்கரை வியாதி பெரும்பாலும் இந்த குழந்தைகளையும் இளம் வயதினரையும் தாக்கக்கூடியது. தாக்கும் பட்சத்தில் கணையத்திலிருந்து சுரக்கக்கூடிய இந்த இன்சுலின் முழுவதுமாக நின்றுவிடும். இதை தான் நம்ம டைப் 1 டயபெட்டிஸ்ன்னு சொல்கிறோம். இந்த இன்சுலின் முழுவதுமாக நின்று விட்டபடியால் எவ்வளவு இன்சுலின் ஒரு நாளைக்கு அவங்களுக்கு சுரக்கணுமோ அந்த இன்சுலினை நாம் வெளியிலிருந்து செயற்கையாக தயாரித்து அவர்களுக்கு ஊசி மூலமாக போடுகிறோம். இதைத்தான் நாம் என்ன சொல்கிறோம், டைப் 1 டயபெட்டிஸ் என்று சொல்கிறோம். இன்னொன்று பார்த்திங்கன்னா இன்சுலின் சுரப்பு கிட்டத்தட்ட சுரக்கும், 60 to 70% சுரந்து விடும். ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு 30% தான் பற்றாக்குறை இருக்கும். இதுதான் டைப் 2 டயபெட்டிஸ்ன்னு சொல்லுவோம். இந்த டைப் 2 டயபெட்டிஸில் முற்றிலும் இன்சுலின் சுரப்பு நிற்காது, 70% சுரக்கும், 30% பற்றாக்குறை. சரி, அந்த சுரக்கிற அந்த 70% இன்சுலினும்
குறிப்பாக இந்த 40 வயசில் உடல் பருமனாக இருக்கிறவங்களுக்கு அந்த இன்சுலினும் சுரக்கிற இன்சுலினும் வேலை செய்யாது. அதனால தான் இந்த உடல் பருமனாக இருக்கிறவங்களுக்கு நாங்கள் உடலை குறைக்க சொல்கிறதுனுடைய நோக்கமே இதுதான். நீங்கள் உடற்பயிற்சியின் மூலமாக உடல் பருமனை குறைக்கும் பட்சத்தில் அந்த கொஞ்சம் சுரக்கிற இன்சுலின் கூட நன்றாக வேலை செய்யும். அதனால் உங்களுக்கு அந்த நம்ம உடல் உறுப்புகள் அந்த குளுக்கோஸை எடுத்து பயன்படுத்த முடியுங்கிறது ஒரு உண்மை. ஸோ இப்போ நாம் இந்த சர்க்கரை வியாதியை எத்தனை வகைகள்னு பார்த்துட்டோம். ஸோ டைப் 1 ஒன்று பார்த்துட்டோம், டைப் 2 பார்த்துட்டோம். இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. அப்போ இன்சுலின் இல்லாதனால வருகின்ற இந்த குறையை நாம் எப்படி தீர்க்க முடியும்?